வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். முதலாவதாக T20 போட்டி தற்போது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் இலங்கை அணிக்குமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போட்டி கடந்த முறை நடந்த மூன்றாவது ஒரு நாள் போட்டியிலே விளையாடி கொண்டிருந்த அதே மைதானத்தில் தற்போது பாலக்கல்லே இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம், பாலக்கல்ல ஸ்ரீலங்கா, பல்லக்கெலே ஸ்ரீலங்கா தொடர்ந்து பார்க்கலாம். அதே போட்டி அதே மைதானத்திலே தற்போது முதல் T20 போட்டி அதிகமான பார்வையாளர்களை கொண்ட ஒரு மைதானமாக இன்று மைதானம் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே ஏற்படக்கூடிய அந்த ஒளியினுடைய அளவை பொறுத்தே நாம் நிச்சயமாக சொல்ல முடியும். மிக அதிகமான பார்வையாளர்களை கொண்ட மைதானமாக இருக்கிறது. லசித் மலிங்கா பந்து வீசி கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். மேற்கிந்திய தீவுகள் சிம்மன்ஸ் அண்ட் லேண்டன் கிங் இருவரும் களத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் தற்போது பந்துகளை எதிர்கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அருமையான இலங்கையினுடைய பார்வையாளர்கள் நாம் பார்க்கிறோம். இந்த அருமையான வாய்ப்பு நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக பார்வையாளர்களுடைய அரங்கம் நிறைந்து மிக அதிகமான ஒலியோடு நாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அருமையான ஒரு ஷாட், ஒரு ஃபேண்டாஸ்டிக் கவர் டிரைவ், 4 ரன்கள். இந்த முறை லேண்டன் கிங் அருமையாக அதை அடித்தாடினார். சிம்மன்ஸ் கிங் இருவரும் களத்தில் இருக்கிறார்கள். லசித் மலிங்காவினுடைய பந்து வீச்சு நாம் பார்க்கிறோம். இத்துணை அருமை மிக்க சிறப்பு மிக்க ஒரு போட்டியாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக இலங்கையினுடைய ரசிகர்கள் பெருமளவிலே அங்கே குவிந்திருக்கிறார்கள். இந்த பார்வையாளர்களை பார்க்கும்போது பார்க்கும் மாத்திரத்திலேயே உற்சாகம் அனைவருக்கும் ஏற்பட்டுவிடும் என்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம். லசித் மலிங்கா கடந்த நியூசிலாந்தோடு விளையாடும் போது அருமையாக 5 விக்கெட்டுகளை 6 ரன்கள் கொடுத்து பெற்றிருந்தார். ஆனால் மீண்டும் வாய்ப்பு, இங்கே ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. ஆனால் பேட்ஸ்மேன் சரியாக களத்தில் வந்துவிட்டார். ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைய இருக்கிறோம். 36 ரன்கள், 16 ரன்கள் சிம்மன்ஸ், கிங் 19 ரன்கள். மலிங்கா தன்னுடைய 2வது ஓவரில் 3 பந்துகளை போட்டிருக்கிறார். ரன் அவுட் ஆவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதற்குள் அவர் வந்துவிட்டதன் காரணமாக நிச்சயமாக அவுட் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையாக அந்த ஸ்டம்ப் தகர்த்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த ஸ்டம்பை தகர்த்த நிகழ்வு நாம் பார்க்கிறோம். மிகச்சிறப்பாக மிக துல்லியமாக பெயில்ஸ் மட்டுமே மேலெழும்பி சென்றிருக்கிறது. அவ்வளவு துல்லியமாக பந்து வீசப்பட்டிருக்கிறது. ஸ்டம்பிங் தூரமாக இருந்து த்ரோவிலே கிடைத்த அந்த பந்து வீசி, அந்த டைரக்ட் த்ரோ என்று சொல்வார்கள், அதுபோல நேரடியாக ஸ்டம்பை நோக்கி பந்தை வீசியதன் காரணமாக பந்து பெயில்ஸை மட்டும் அழகாக தூக்கி சென்றிருக்கிறது. மிகச்சிறப்பான ஒரு ஆட்டத்தை நாம் பார்க்கிறோம். தற்போது டிசிஷன் பெண்டிங் என்ற தேர்ட் அம்பையருடைய ரிவ்யூ போய்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இங்கே அவர் பேட்ஸ்மேன் வெல் இன்டு தி கிரீஸ் என்று சொல்வார்கள், அதுபோல முன்னமே அவர் தெளிவாக வந்துவிட்டார். ஆகவே நாட் அவுட் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிகச்சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு எழுச்சி மிக்க பல்வேறு பார்வையாளர்கள் நிறைந்த அரங்கின் இடையே நடக்கக்கூடிய இந்த போட்டியின் நேரலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு சிங்கிள், இந்த முறை 38 ரன்கள். கிங் 20 ரன்களோடும் சிம்மன்ஸ் 17 ரன்களுடனும் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். மலிங்கா தன்னுடைய 2வது ஓவரில் 5 பந்துகளை வீசியிருக்கிறார். கடைசி பந்தை வீசியிருக்கிறார். லசித் மலிங்கா 134.8 அதிகபட்சமாகவும் 104.5 குறைந்தபட்சமாகவும் வேகம் இருக்கிற km/h. அடுத்த பந்து ரன் எதுவும் இல்லை. டிஃபென்சிவ் ஷாட். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து அனைத்து நிகழ்வுகளையும் பார்க்க வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு போட்டி. நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து
தவறாமல் சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் பரபரப்பான நிகழ்வுகள் வர இருக்கிறது. இது இலங்கைக்கும் மேற்கிந்திய தீவுகளுக்குமாக நடக்கக்கூடிய இந்த போட்டி நேரலை நாம் பார்க்க இருக்கிறோம். Those who are watching STV Tamil channel are requested to subscribe our channel, and it's a very fantastic game. It's earlier it was West Indies who won the toss and they elected to bat first. Superb shot, superb six. It's maybe definitely into the crowd. A very fantastic shot it is. Simmons அருமையாக இந்த பந்தை அழகாக சிம்மன்ஸ் 6 ரன்களாக மிட் விக்கெட் 6 ஆக அடித்தாடி இருக்கிறார். Oh, what a fantastic shot it is. Superb shot between square leg and mid wicket. So 6 gone for 6. At another ball. It's a fantastic cover drive. 4 runs. Again Udana, Isuru Udana is started his bowling attack, but he is bowling his second over in his third ball. Both the ball, the second ball and third ball has been hit over. The first one it was in the mid wicket 6, and another one is a fantastic cover drive for 4 runs. Simmons got 27 in 17 runs, and Lendl King is on 17. We'll have to wait. Lot more cricket actions are yet to come. Stay tuned to STV Sport Channel and STV Tamil Channel. Those who are watching STV Tamil Channel are hereby requested to subscribe our channel and recommend the same to your friends and family. அருமையாக விளையாடி கொண்டு 2 முறை கேட்ச், அருமையான கேட்சுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் லசித் மலிங்கா சற்று நேரம் தாமதமாக வந்தார். ஆகவே அதற்கான வாய்ப்பில்லை. லசித் மலிங்கா 47% ஸ்லோவர் டெலிவரிஸ் ஆகவும் 53% குயிக்கர் டெலிவரிஸ் ஆகவும் வந்து கொண்டிருக்கிறது. அருமையான ஒரு போட்டி போய்கொண்டிருக்கிறது. இங்கே இதுவரை விக்கெட் எடுக்கப்படவில்லை. 48 ரன்கள் இதுவரை மேற்கிந்திய தீவுகள் அணி, 27 ரன்கள் சிம்மன்ஸ், லேண்டன் கிங் இருவரும் விளையாடி கொடுக்கிறார். அடுத்த முறை அடித்தாடி இருக்கிற இந்த முறை நிச்சயமாக 6 ரன்கள். வாவ், Simmons is in charging every ball. 33 runs in 19 balls. Simmons, Isuru Udanaவின் பந்தை சிம்மன்ஸ் அடித்தாடுவதற்கு தவறுவதே இல்லை. நிச்சயமாக 6-4 என்று பல்வேறு ரன்களை வந்து கொண்டே இருக்கிறது. நாம் பல நிலையிலே சொல்லியிருக்கிறோம், பல சூழ்நிலைகளே சொல்லியிருக்கிறோம். மேற்கிந்திய தீவுகளுடைய பேட்ஸ்மேன்கள் அடித்தாடுவதிலே மிகவும் முக்கியமானவர்கள். மீண்டும் ஒரு 4 ரன்கள் இந்த முறை between the backward point and point fielder. It was a very fantastic shot, went for point boundary. The trainers and coaches there in the Sri Lankan camp are not happy with the way the game is going. It's a very positive side for West Indies. Already they scored more than 50, so 58 runs for the loss of no wickets. Again this time went on to the wicket keeper, no runs. And இந்த ஓவரில் மட்டும் இஸ்ரு உதானா 20 ரன்களை கொடுத்திருக்கிறார். மிகவும் அதிகபட்சமான ரன்கள் வந்திருப்பதாக தெரிகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து இணைந்திருந்து STV தமிழ் சேனல் அனைத்து சேனல்களையும் பார்த்து STV அனைத்து நிகழ்வுகளையும் ரசிக்க வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்வோம். மேற்கிந்திய தீவுகள் அணி இந்த ஓவரில் மட்டும் 20 ரன்களை பெற்றிருக்கிறது. ஆகவே Srilanka is not that much happy with the overs, 6th over. இதுக்கு முன்பு இத்தனை ஒரு சிறப்பான ஒரு ரன்கள் வரவில்லை. 8 ரன்கள் மட்டுமே வந்திருந்த நிலையில் தற்போது இந்த ஓவரில் மட்டும் 20 ரன்கள் சிம்மன்ஸ் மிகச்சிறப்பாக அடித்தாடி அனைத்து ரன்களையும் குவித்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம்.
What a fantastic over it is. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்பொழுது அடுத்த பந்து வீச்சு சந்தகன் பந்து வீச வந்திருக்கிறார். கடந்த முறை இவரும் கூட முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். தொடர்ந்து பார்க்கலாம் அவருடைய இலக்கு என்னவாக இருக்கும். இந்த முறை முதல் பந்தையே ஒரு ஸ்டெப் முன்னோக்கி வந்துதான் அடித்திருக்கிறார். ஆகவே இந்த பந்தும் அடித்தாட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சந்தகன், லஷ்கன் சந்தகன், லக்ஷன் சந்தகன் 16 போட்டிகளில் 16 விக்கெட்டுகள், 3 விக்கெட்டுகளை ஒரு முறை மட்டுமே பெற்றிருக்கிறார். அடுத்த பந்து இந்த முறை அடித்தாடி இருக்கிறார். நிச்சயமாக 1 ரன் பெறுவதற்கான வாய்ப்பு. அனைத்து பந்துகளையும் அடித்தாட மேற்கிந்திய தீவுகள் அணி தயாராகிவிட்டது என்பதைத்தான் இதை காட்டுகிறது. நிக்கோலஸ் பூரன் தயாராகி கொண்டிருக்கிறார். அடுத்ததாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். Simmons and Brandon King are at the crease now. Simmons on 37 and straight to the fielder, this one, and there is no run, and Brandon King is on 21 and Kiran Pollard is watching from the dressing room, and there are a lot more players joining him and watching the game from the dressing room. It seems to be a very energetic and fantastic match today. And right from the beginning, the crowd is screaming like anything. They are full house of crowd is there at the Sri Lankan Pallekele Stadium. This time a very fantastic straight shot, but the fielder amidst the 2 fielders, in between the 2 fielders, the ball went on for 4, straight 4. Both the fielders have very well ran to the ball, but in between the fielders, the ball went on to 4. Hasaranga, who is not in a position to pick the ball in the right time, the ball went on 4. Again, yet another shot. This time definitely there is a fielder. Long off will come forward to pick the ball, and 7 runs so far in this over. We'll have to wait and see. There are a lot more actions are coming today, and it seems to be a very energetic and fantastic game today. Those who are watching STV Tamil channel are requested to subscribe our channel and be with us for longer partnership. And it seems to be a first T20 international between West Indies and Sri Lanka. தொடர்ந்து பார்க்கலாம். இந்த போட்டியினுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இன்றைய போட்டி ஆரம்பம் முதலே மிக எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது. அருமையான பார்வையாளர்களை கொண்ட மைதானமாக பல்லேக்கலே ஸ்டேடியம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மைதானத்தில் முழுவதுமாக நிறைந்திருக்கிறார்கள் பார்வையாளர்கள் மற்றும் கிரிக்கெட் ஃபேன்ஸ் என்று சொல்லக்கூடிய ரசிகர்கள். அத்துணை ஆரவாரம் சத்தத்தோடு தான் அந்த போட்டி ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு போட்டியினுடைய ஒவ்வொரு பந்திற்குமே அங்கே மிக அதிகமான உற்சாகத்தை வெளிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய போட்டியில் அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் அலன் and DJ Bravo, Thomas and Cottrell, and there are a lot more batsmen to come, and we'll have to wait and see what will be the remaining course of action. And Pat Simmons are there, and Randan King, both the batsmen. That's Thisara Perera, ஒரு ஓவரை வீசியிருக்கிறார், 6 ரன்கள் கொடுத்திருக்கிறார். Thisara Perera அடுத்த பந்தை வீசியிருக்கிறார். அடுத்த ஓவரை அவர் தொடர்கிறார். இரண்டாவது ஓவர் Thisara Perera. Simmons 38 ரன்கள், King on 26 runs. Both batsmen will go for a big shot again. This has to be a very fantastic shot. Finds the gap and got 4 runs. Brandon King this time 30 ரன்களை ரண்டன் கேம் பெற்றிருக்கிறார். அதுபோல சிமன்ஸ் 38 ரன்களை பெற்றிருக்கிறார். ஸ்ரீலங்காவிற்கு இணையாக மேற்கிந்திய தீவுகள் அணி மிக அருமையான ஷாட் செலக்ஷன் செய்கிறார்கள். அனைத்து பந்துமே 4-6 என்று போய்கொண்டுதான் இருக்கிறது. 1s and 2s வருவது மிகவும் குறைவாகவே இருக்கிறது. ஆகவே ரன்கள் அதிகமாக எதிர்பார்க்க வாய்ப்பு இருப்பதாக தான் தெரிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். இப்பொழுது 7 ஓவர் முடிவடைந்திருக்கிறது.
பவர் பிளே முடிந்து போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. T20 மேட்ச் என்பதனால் ஒரு 6 மட்டுமே பிராண்டன் கிங் அடித்திருக்கிறார். ஆக 69 ரன்கள் மேற்கிந்திய அணி இதுவரை அவர் பெற்றிருக்கக்கூடிய நிகழ்வு. 70 ரன்கள் தற்பொழுது 7.2 ஓவர். பவர் பிளே முடிவடைந்து இன்னும் 13 ஓவர் மீதம் இருக்கிறது. அதில் 8வது ஓவர் 2 பந்து வீச்சு நடந்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். அருமையான வாய்ப்பு, இங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. தொடர்ந்து எத்தனை ரன்களை பெறுவார்கள் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STB தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து STB தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 70 ரன்கள் தற்பொழுது. அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை 1 அல்ல 2 இல்லை 1 ரன், 1 மட்டுமே. ஆகவே பந்து அருமையாக டீப் கவர் ஏரியாவில் இருந்து பந்து தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஃபீல்டிங் செய்யப்பட்டதன் காரணமாக சரியாக பந்து வந்துவிட்டது. 1 ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். சிம்மன்ஸ் 39 ரன்கள், பிராண்டன் கிங் 31 ரன்கள். தொடர்ந்து பார்க்கலாம். அதிகமாக ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 7 ஓவரில் 70 ரன்கள், 10 ரன்கள் 1 ஓவருக்கு என்ற நிலை வந்துவிட்டது. பார்க்கலாம் எத்தனை ரன்கள் வர இருக்கிறது என்பதை. T20 போட்டி என்பதனால் அனைத்து பந்தையுமே அடித்தாடியே ஆக வேண்டும். இல்லையென்றால் ரன்கள் வர ஒரே ஒரு ரன் இந்த முறை ஒரே ஒரு ரன் வந்திருக்கிறது இருவருக்குமாக. ஆகவே சிம்மன்ஸ் 39 and Brandon King is on 32. Those who are watching STV Tamil channel are requested to subscribe our channel and be with us for a longer relationship. It seems to be a very fantastic match here, and the game is on, and it is with an energetic performance amidst the audiences around the entire stadium. We found it is a very fantastic game today, and தொடர்ந்து இணைந்திருங்கள். தொடர்ந்து இந்த போட்டியினுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறீர்கள். நிச்சயமாக மேற்கிந்திய தீவுகள் மட்டுமல்ல, இலங்கை அணியும் ஆர்வமாக அதிக ரன்களை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருப்பார்கள். ஆனால் தற்போது மேற்கிந்திய தீவுகள் அணி அதிக ரன்களை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். திசாரா பெரேரா தன்னுடைய அடுத்த ஓவரை வீசியிருக்கிறார். அடுத்த பந்து, முதல் பந்து அடித்தாடி இருக்கிறார். மீண்டும் ஒரு பவுண்டரியா? இல்லை, இந்த முறை அங்கே ஃபீல்டர் இருப்பதன் காரணமாக ஒரு ரன் மட்டுமே வந்தது. இறுதி ஓவர் முடிவு, இவருடைய பந்து வீச்சு முடிந்து இவருடைய ஓவர் முடிந்து விட்டது. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடக்கிறது. இது T20 போட்டி. ஆகவே நிச்சயமாக அதற்கு பஞ்சம் இருக்காது. தொடர்ந்து பார்வையாளர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு புதிய தகவல்களோடு நாம் இணைய இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அடுத்த பந்து, அடுத்த ஓவர். தற்போது மீண்டும் இணைகிறோம். அடுத்த ஓவர், முதல் பந்து டாட் பால். சந்தகன் தொடர்கிறார். பிராண்டன் கிங் 33 ரன்கள், சிம்மன்ஸ் 40 ரன்கள். இந்த ஓவரில் நிச்சயமாக சிம்மன்ஸ் 50 ரன்களை கடப்பாரா என்பதை பார்க்கலாம். அரை சதம் கடப்பாரா என்பதை பார்க்கலாம். அடுத்த பேட்ஸ்மேன் தயாராக இருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் சிறப்பாக இருக்கும். இந்த முறை அடித்து ஆடி இருக்கிறார். நிச்சயமாக பந்து மேலே எழுந்து செல்கிறது. கேட்ச், wicket gone. This time Brandon King is out for Sandakan's ball. அருமையான ஒரு பந்து வீச்சு. சந்தகன் Brandon King is out. அருமையாக ஒரு ஷாட் அடித்தார். அந்த பந்து நேரடியாக 4 எல்லையிலே நின்றிருந்த ஃபீல்டர் அங்கே அதை அருமையாக நின்ற நிலையிலேயே பிடித்து விட்டார். ஆகவே அருமையான ஒரு ஷாட். ஆனால் அதே போல 4 எல்லையிலே அங்கே ஃபீல்டர் இருந்ததன் காரணமாக சரியாக அந்த பந்து படவில்லை. இல்லை என்றால் நிச்சயமாக அது அவுட் ஆகியிருக்க வாய்ப்பில்லை. ஆகவே சிறப்பான ஒரு விக்கெட் நாம் பார்க்கிறோம். மிக பெருவாரியான ஆடியன்ஸ் மத்தியிலே, ரசிகர்கள் மத்தியிலே நாம் இந்த போட்டியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆரவாரம், உற்சாகம் அனைத்தும் மிகுந்து நிறைந்து காணப்படுகிறது. மைதானம் முழுவதுமாக அந்த
ஒலி நம்முடைய காதிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மிகச் சிறப்பான ஆட்டம் போய்கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பந்தையும் விறுவிறுப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பந்திற்கும் ஃபேன்ஸ் மற்றும் ரசிகர்கள் அங்கே ஆரவாரத்தையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள். இந்த முதல் விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. பிராண்டன் கிங் இஸ் அவுட் at 38 runs. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் பல்வேறு புதிய நிகழ்வுகளோடு நாம் தொடர்ந்து இணையிருக்கிறோம். தற்போது நிக்கோலஸ் பூரன், the new batsman into the crease is நிக்கோலஸ் பூரன் and Brandon King is out for 33 runs. 25 பந்துகளை எதிர்கொண்டு 33 ரன்களை அவர் கொண்டிருந்தார். தற்போது மேற்கிந்திய தீவுகள் அணி 74 ரன்கள் என்ற நிலையில ஒரு விக்கெட் இழந்திருக்கிறார்கள். இது ஒரு தேவையான ஒரு நிகழ்வு தான். ஆனால் 20 போட்டிகளில் 19 இன்னிங்ஸ்ல 339 ரன்களை 3 30s 2 50s 58 அதிகபட்சமாக 125 ஸ்ட்ரைக் ரேட்டை கொண்டிருக்கிறார் நிக்கோலஸ் பூரன். தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் நிக்கோலஸ் பூரனுடைய ஆட்டம். இடது கை பேட்ஸ்மேன், ஆகவே வந்த மாத்திரத்திலே அடித்திருக்கிறார். இந்த முறை நிச்சயமாக ஒரு ரன் பெறுவதற்கான வாய்ப்பு. இரண்டாவது ரன்னுக்கு ஓடி இருக்கிறார்கள். நிச்சயமாக இரண்டாவது ரன்னும் ஓடிவிட்டார்கள். அருமையான ஒரு டபுள் ரன், அருமையான ஒரு டபுள். தொடர்ந்து பார்க்கலாம். சந்தகன் பந்து வீசி கொண்டிருக்கிறார். முதல் விக்கெட்டை வீழ்த்திருக்கிறார் சந்தகன். அருமையான விக்கெட். பிராண்டன் கிங் நேரடியாக அந்த விக்கெட் லாங் ஆன் ஏரியாவில் நின்று கொண்டிருந்த ஃபீல்டர் அதை கேட்சாக பிடித்து விட்டார். ஆகவே அருமையான ஒரு கேட்ச் டு தி ஸ்ரீலங்கா. Yet another option, and this is a missed option, and there was an opportunity for yet another wicket for Sandakan. பார்க்கலாம் அடுத்தடுத்து நடக்கூடிய நிகழ்வுகள் என்னவாக இருக்கும். தொடர்ந்து பார்க்கிறோம். அருமையாக போய்கொண்டிருக்கிறது. சிம்மன்ஸ் 40, பூரன் 3 ரன்கள். மேற்கிந்திய தீவுகள் அணி 77 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பு என்ற நிலையிலே சந்தகன் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய இரண்டாவது ஓவரின் 4 பந்துகள் வீசப்பட்டிருக்கிறது. 5வது பந்து நேரடியாக ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர், பேக்வர்ட் பாயிண்ட் ஃபீல்டர், நோ ரன்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நோட்டிபிகேஷன் சிம்பலை மறக்காமல் அழுத்தி விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆகவே தொடர்ந்து உங்களுக்கான நேரலையினுடைய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து உங்களுக்கான நேரலையில உடனுக்குடன் வந்து சேரும். இந்த முறை இந்த பந்து புஷ் டுவர்ட்ஸ் மிட் விக்கெட், 1 ரன். அருமையாக ஒரு புஷ், ஆனால் ஒரே ஒரு ரன் மட்டுமே கிடைத்தது. தொடர்ந்து பார்க்கலாம். நிக்கோலஸ் பூரன் 3 ரன்கள், சிம்மன்ஸ் 41 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். நிக்கோலஸ் பூரன் அதை தான் செய்வார் என்று எதிர்பார்க்கலாம். அவர் ஒரு ரன்னை பெற்றுவிட்டு எதிர்ப்புறம் சென்று விடுவார். நிச்சயமாக சிம்மன்ஸை அடிக்க விடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். ஹெட்மயர் வர இருக்கிறார், பொலார்டு வர இருக்கிறார், பவல் வர இருக்கிறார், ரசல் வர இருக்கிறார், ஆலன், பிராவோ, தாமஸ், காட்ரேல் என்று பெரிய பட்டாளமே வர இருக்கிறது. ஆனால் ரன்கள் எத்தனை வரும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். 9 ஓவர் முடிவடைந்திருக்கிறது. 10வது ஓவர் நடக்க இருக்கிறது. அடுத்ததாக இதுவரை ஒரே ஒரு எக்ஸ்ட்ராஸ் மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஒரே ஒரு எக்ஸ்ட்ராஸ். அண்ட் அதுபோல சந்தகன் பந்து வீச்சை ஹசரங்கா அருமையாக 4 எல்லையிலே லாங் ஆன் ஏரியாவிலே அழகாக அந்த கேட்சை பிடித்தார். அடுத்து வரக்கூடிய பந்து இந்த முறை திசாரா பெரேரா முதல் பந்து அடித்து ஆடியிருக்கிறார். நிச்சயமாக 4 ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு. 2 ஃபீல்டரும் ஓடி சென்றும் கூட தடுக்க முடியவில்லை. அருமையான ஒரு கவர் டிரைவ் என்று சொல்ல வேண்டும். டீப் பாயிண்ட் அண்ட் டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர் இருவராலும் அங்கே ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதை தான் நாம் பார்க்கிறோம். மணிக்க வேண்டும். தேர்ட்மேனாக இருக்கக்கூடிய ஃபீல்டர், அதே போல டீப் கவர் ஃபீல்டர் இருவருமே இணைந்து ஓடி வந்த நிலையிலும் அந்த பந்தை தடுக்க முடியவில்லை. 4 ரன்கள். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். அருமையான வீழ்த்து கொடுக்கிறார்கள். பந்தை அடித்தாடுவதற்கான ஒவ்வொரு பந்து வீச்சாளரும். இந்த முறை 6 ரன்கள் நிச்சயமாக 6 ரன்கள் ஸ்கொயர் லெக் ஏரியாவில் ஃபீல்டர் மிட் விக்கெட் ஃபீல்டர் ஓடி வருவதற்குள் 6 ரன்களை கடந்து விட்டது. சிம்மன்ஸ் 49 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அருமையான ஒரு ஷாட், பேக்வர்ட் ஸ்கொயர் லெக். 4 ரன்கள், 6 அல்ல, அது 4 ரன்கள். One bounce into the fence. Seems to be a very fantastic match today.
and audience are dejected, they are not happy. நாம் பார்க்கிறோம் ஆடியன்ஸ் எல்லாமே அமைதியாக இருக்கிறார்கள். அடுத்த பந்து இந்த முறை பின்புறமாக தூக்க முயற்சி செய்தார், ஆனால் பேட்டில் படவில்லை. ஆனால் பின்புறமாக சென்ற பந்து விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. ஆகவே ரன் எதுவும் இல்லை. தொடர்ந்து பார்க்கலாம். சிமன்ஸ் 49 ரன்கள், பூரன் 3 ரன்கள். மிகச் சிறப்பான ஆட்டம் போய்கொண்டிருக்கிறது. திசாரா பெரேரா 2.3 ஓவர் வீசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய 3வது ஓவரில் 3 பந்துகள் வீசப்பட்டிருக்கிறது. அருமையாக நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த முறை அந்த பந்து பேட்டில் படவில்லை, தரையில் பட்டு பின்புறமாக எழுந்து சென்று விக்கெட் கீப்பரிடம். அடுத்த பந்து 49 ரன்கள். சிமன்ஸ் இந்த முறை அடித்தாடி இருக்கிறார். 50 ரன்கள் சிமன்ஸ். நிச்சயமாக அருமையான ஒரு அரை சதம் கடந்திருக்கிறார் சிமன்ஸ். 31 பந்துகளில் 50 ரன்களை கடந்திருக்கிறார் சிமன்ஸ். தொடர்ந்து பார்க்கலாம். லெண்டல் சிமன்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் 161% என்று பார்க்கிறோம். 161. சிமன்ஸ் 7 நான்குகளை அடித்திருக்கிறார் இதுவரை. 6 ரன்களை அடித்திருக்கிறார் லெண்டல் சிமன்ஸ். ஆகவே 50 ரன்களை கடந்திருக்கிறார். மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு. T20 கரியர் 50s 50 ரன்களை அடித்திருக்கிறார். இது 8வது 50 ரன்கள். அடுத்து T20 கேரியர்லேயே இத்தனை ரன்களை அவர் அடித்திருப்பது முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அடுத்த பந்து 1 ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கிறோம். 88 ரன்கள், 1 விக்கெட் இழப்பிற்கு. மேற்கிந்திய தீவுகள் அணி அதிகமான ரன்களை அடிக்கவே முயற்சி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கலாம். இங்கே நாம் பார்க்கிறோம் ஆடியன்ஸ் மத்தியிலே மட்டுமல்ல, அங்கே குறிப்பாக ட்ரெஸ்ஸிங் ரூம் மத்தியிலும் பார்க்கிறோம். அனைவரும் உற்சாகமாக அவருக்கு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவரும் பேட்டை உயர்த்தி அதை ஆமோதிக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். சிமன்ஸ் 50 ரன்கள், பூரன் 4 ரன்கள். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை கவர் ஃபீல்டரை கடந்து சென்று போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அங்கே டீப் கவர்ல தடுத்து நிறுத்தப்பட்டு 2 ரன் பெற்றிருக்கிறார்கள். அருமையான ஃபீல்டிங் ஹசரங்கா, இசுரு உதானா, மன்னிக்க வேண்டும், இசுரு உதானா மிகச்சிறப்பான ஃபீல்டிங் செய்திருக்கிறார். அங்கே 2 ரன்கள் மட்டுமே கொடுத்திருக்கிறது எடுத்திருக்கிறார்கள். ஆகவே 2 ரன்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது, தடுக்கப்பட்டிருக்கிறது. 4 ரன்கள் வந்திருக்க வேண்டிய இடமாக அது பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைய போட்டி விறுவிறுப்பாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். 90 ரன்கள், 1 விக்கெட் வித்தியாசத்தில் 1 விக்கெட் என்ற நிலையில் 10 ஓவர்கள் முடிவடைந்திருக்கிறது. ஆகவே இன்னும் 10 ஓவர் மீதம் இருக்கிறது. 10 ஓவர்கள் மீதம் இருக்கிறது. இன்னும் நிறைய அதிகமான நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். இது 90 ரன்கள், 1 விக்கெட் இழப்பிற்கு என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். பார்வையாளர் தொடர்ந்து இணைந்தீர்கள். STV தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அங்கே நான் பார்க்கிறோம் மிகுந்த உற்சாகத்தோடு பார்வையாளர்கள். அங்கே அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை நிக்கோலஸ் பூரன் 4 ரன்கள். வாவ், வாட் a fantastic cover drive. நிக்கோலஸ் பூரன் சாந்தகனுடைய பந்து வீச்சு அருமையாக அடித்தாடி இருந்தார். ஒரு லூஸ் டெலிவரி, அதை அழகாக அடித்து 4 ரன்களை பெற்றிருந்தார் நிக்கோலஸ் பூரன் கூட மிகச்சிறந்த பேட்ஸ்மேன், அழகாக அடித்தாடக்கூடியவர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், பேக்வர்ட் பாயிண்ட் ஃபீல்டர், ஹஸ் நோ வே கனெக்டட் டு ஸ்டாப் த பால். அருமையாக அந்த பந்து ஃபீல்டரை கடந்து சென்று 4 ரன்களை கொடுத்திருக்க. அடுத்த பந்து மீண்டும் இந்த முறை நேரடியாக விக்கெட் கீப்பரிடம். ஜஸ்ட் மிஸ் என்று சொல்ல வேண்டும், இல்லை என்றால் நிச்சயமாக அவுட் ஆகி இருந்திருக்கலாம். பேட்டில் படுத்து பின்புறமாக காட் பிஹைண்டாக மாறி இருக்கும். தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள். சந்தகன் பந்தை வீசுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார். அடுத்த பந்து இந்த முறை டவுன் த விக்கெட், ஏறி அடிக்கிறார். நிச்சயமாக 4 ரன்கள் போடுவதற்கு வாய்ப்பில்லை. ஒரே 1 ரன் மட்டுமே பெற்றிருக்கிறது. அது தொடர்ந்து பார்க்கலாம். அருமையான ஒரு போட்டியை நாம் நேரலையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கே பிராவோ அமர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். அருகிலே கீப்பர் மணிக்கு மேடம் ஸ்கிப்பர் இணைந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பந்து சந்தகனுடையது. இந்த முறை அழகாக தடுத்தாடி இருக்கிறார். 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. ஆனால் 2 ரன்களை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 2 ரன்களுக்காக
இசுரு உதானா ஓடி வந்து அந்த பந்தை எடுக்க முயற்சித்த பொழுது இசுரு உதானாவால் அந்த பந்தை எடுக்க முடியவில்லை. அதற்குள் அவர்கள் 2 ரன்கள் ஓடிவிட்டார்கள். அருமையான ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் என்று சொல்ல வேண்டும். இருவரும் இடையிலே அருமையாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பந்து எடுக்க முடியவில்லை என்பதை நன்றாகவே பார்க்கிறோம். இது பரபரப்பாகவே ஆரம்பத்திலிருந்து சென்று கொண்டிருக்கிறது இந்த போட்டி. சந்தகன் தன்னுடைய அடுத்த பந்தை வீசியிருக்கிறார். இந்த முறை அழகாக அடித்தாடிய பந்து கவர் டிரைவாக அனுப்பியிருக்கிறார். ஆனால் மன்னிக்க வேண்டும், பாயிண்ட் ஃபீல்டர் பேக்வர்ட் பாயிண்ட் ஃபீல்டர் தடுத்து நிறுத்திருக்கிறார். அது கவர் டிரைவ் அல்ல, பேக்வர்ட் பாயிண்ட்ல இது செலுத்தப்பட்ட ஒரு பந்து. 1 ரன் மட்டுமே கொடுத்திருக்கிறது. 55 ரன்களோடு சிம்மன்ஸ் இருக்கிறார். நிக்கோலஸ் பூரன் 9 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். இன்னும் அதிகமான ஓவர், அதாவது 11வது ஓவர் முடிவடை இருக்கிறது. 12வது ஓவர் ஆரம்பிக்க இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். அருமையான உற்சாகமான ஒரு நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த போட்டி அடுத்த பந்து அழகாக அடித்தாடி இருக்கிறார். டாட் பாலாக இந்த முறை சரியாக நேரடியாக ஸ்கொயர் லெக் ஃபீல்ட் மன்னிக்க வேண்டும், பாயிண்ட் ஃபீல்டரிடம் தடை செய்யப்பட்டு அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்றைய போட்டியினுடைய மிக முக்கியமான நிகழ்வாக நாம் பார்க்கிறோம். அதிக ரன்களை எடுப்பது மேற்கிந்திய தீவுகளும் இலங்கை அணியும் தொடர்ந்து முயற்சி செய்வார்கள் என்பதை நாம் உணர்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வு என்னவாக இருக்கும் என்று பார்க்கலாம். அருமையான ஒரு போட்டி சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேற்கிந்திய தீவுகள் அணி 98 ரன்களுக்கு 1 விக்கெட், 11 ஓவர் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் அதிகமான பார்வையாளர்களை கொண்ட இந்த மைதானம் அதிக சத்தத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அமைதி இல்லவே இல்லை. தொடர்ந்து இங்கே பார்க்கிறோம். இங்கே தற்போது பந்து வீச வந்திருக்கக்கூடிய மேத்யூஸ் அனைத்து ஃபீல்டர்களையும் எண்ணிக்கொண்டிருக்கிறார். இது என்ன புது முயற்சி என்று தெரியவில்லை. ஒரு ஃபீல்டராக அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறாரா அல்லது பிளேஸ்மெண்ட்டை சரி செய்து கொண்டிருக்கிறாரா தெரியவில்லை. தடுத்து நிறுத்த முயற்சி செய்த நிலையில் இந்த முறை ஸ்ட்ரைட் டு தி லாங் ஆன் ஏரியாவிலே அடிக்க ஆரம்பித்த பந்து. தொடர்ந்து பார்க்கலாம். மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். பிராவோ அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார். இவ்வளவு ஆரோக்கியமான கூட்டம் அமர்ந்திருப்பது மிகுந்த உற்சாகத்தை கொடுக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு 4 ரன்கள், அருமையான ஒரு கவர் டிரைவ். இங்கே நாம் பார்க்கிறோம் 56 ரன்கள். சிம்மன்ஸ் பூரனும் கூட 13 ரன்கள் பெற்றிருக்கிறார். ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஷாட் பிட்வீன் பாயிண்ட் அண்ட் cover fielder straight to the fence. தொடர்ந்து பார்க்கலாம். பிராவோ பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அடுத்த பந்து இந்த முறை 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார். மிக உற்சாகமான ஒரு ஆரவாரமான ஒரு ரசிகர்களின் கூட்டத்தை நாம் பார்க்க முடிகிறது என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடுத்த பந்து இந்த முறை ரன் எதுவும் இல்லை. 104 for the loss of 1 wicket. ஐநூறு விக்கெட்டுகளை பெறுவதற்காக ஆஞ்சலோ மேத்யூஸ் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். 5 ரன்கள் அவருக்கு தேவை, 5 விக்கெட்டுகள் அவருக்கு தேவை. இன்னும் சிம்மன்ஸ் 56 ரன்கள்.
பூரன் 14 ரன்கள், 104 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு என்ற நிலையில தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பரபரப்பான ஆட்டங்கள் இங்கே போய்கொண்டிருக்கிறது. அருமையான ஒரு ஷாட் இந்த முறை, அருமையாக லாங் ஆன் திசையிலே ஒரே ஒரு ரன் மட்டுமே வருவதற்கான வாய்ப்பு. ஃபீல்டர் அங்கே இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம் மேத்யூஸ் பந்து வீசி கொண்டிருக்கிறார். 16 ரன்கள் இதுவரை கொடுத்திருக்கிறார். 2 ஓவரை வீசியிருக்கிறார். தொடர்ந்து இன்னும் கடைசி பந்து இருக்கிறது என்று எதிர்பார்க்கிறோம். 1 ஓவர் 5 ரன்கள், 5 பந்துகள் வீசியிருக்கிறார். 2வது ஓவரை முடிக்க இருக்கிறார். ஆஞ்சலோ மேத்யூஸ் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். இன்னும் அவருக்கு 5 விக்கெட்டுகள் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த போட்டியில அதற்கான முயற்சிகளை T20 போட்டியில முயற்சி செய்வார் என்று எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பந்து டாட் பால், அருமையான ஒரு டாட் பால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக 57 ரன்கள் சிம்மன்ஸ், அது போல பூரன் 14 ரன்கள். தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். 105 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு 12 ஓவர்களுடைய முடிவில். இன்னும் 8 ஓவர் மீதம் இருக்கிறது. மலிங்கா 2 ஓவரில் 14 ரன்கள், திசாரா 3 ஓவரில் 27 ரன்கள், மேத்யூஸ் 2 ஓவரில் 16 ரன்கள், உதானா 2 ஓவரில் 29 ரன்கள், சந்தகன் 3 ஓவரில் 19 ரன்கள். ஆகவே ஒரு விக்கெட்டை சந்தகன் மட்டுமே எடுத்திருக்கிறார். மற்ற யாரும் இதுவரை விக்கெட் எடுக்கப்படவில்லை. 76 ரன்கள் ஸ்கோராக இருக்கும் பொழுது ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருப்பது நாம் பார்க்கிறோம். அது பிராண்டன் கிங். ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் அனைத்து பந்து வீச்சுகளும் சிறப்பாக இருக்கிறது. மலிங்காவுடைய பந்து வீச்சு 5 டாட் பால், திசாரா 6 டாட் பால், மேத்யூஸ் 5 டாட் பால், உதானா 5 டாட் பால், சந்தகன் 7 டாட் பாலாக தொடர்ந்து பார்க்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். நிச்சயமாக மிக உற்சாகமான, மிக அழுத்தமான, பரபரப்பான பல்வேறு நிகழ்வுகள் காத்திருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து உங்களுக்காக வழங்க இருக்கிறோம். பார்வையாளர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். வனிந்து ஹசரங்கா, the new man into the crease to bowl, right arm leg spinner. முதல் பந்து அருமையாக ஒரு ரன் கொடுத்திருக்கிறது. ஸ்ரீலங்காவிற்காக அடுத்த பந்து வீச்சாளராக வனிந்து ஹசரங்கா 12 போட்டிகளிலே 15 ரன்கள், 15 விக்கெட்டுகள் பெற்றிருக்கிறார். 3 விக்கெட்டுகள் 2 முறையும், 3க்கு 21 ரன்கள் என்றது அவருடைய பெஸ்டாகவும் இருக்கிறது. ஹசரங்கா, வனிந்து ஹசரங்கா கடந்த முறை கூட விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். இன்ற முறை பார்க்கலாம். மீண்டும் விக்கெட் கீப்பரிடம் பந்து சென்று விட்டது. பூரன், நிக்கோலஸ் பூரன் இஸ் நாட் ஹாப்பி. அவர் நிச்சயமாக அதை எதிர்பார்க்கவில்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய பந்து வீச்சு கடினமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். வனிந்து ஹசரங்கா அடுத்த பந்து அடித்து அடிக்கிறார். 6 ரன்களா கேட்சா, கேட்ச் பிடித்து விட்டார். நிக்கோலஸ் பூரன் இஸ் அவுட். அங்கே பார்க்கிறோம், ஆடியன்ஸ் முழுவதுமாக எழுந்து நின்று உற்சாகமாக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். விக்கெட் வனிந்து ஹசரங்கா முதல் விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். பூரன், நிக்கோலஸ் பூரன் இஸ் அவுட். 14 ரன்களுக்கு அவுட் ஆகியிருக்கிறார். லெப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அழகாக அதை மிட் விக்கெட் ஏரியாவிலே அடிக்க முயற்சித்தார். அங்கே ஃபீல்டர் அழகாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார். ஓடி வந்து அந்த பந்தை பிடித்து விட்டார். மிக முக்கியமான ஒரு விக்கெட் நாம் பார்க்கிறோம். வனிந்து ஹசரங்கா ஒரு விக்கெட், 106 ரன்கள், 2 விக்கெட். நிக்கோலஸ் பூரன் இஸ் அவுட். அவிஷ்கா பெர்னாண்டோ அந்த கேட்சை பிடித்திருக்கிறார். 4 இலையிலே ஹசரங்கா பந்து வீச்சில் முதல் விக்கெட். அங்கே பார்வையாளர்கள் உற்சாகமாக நடனமாடி கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ரசல் வந்திருக்கிறார். ஆண்ட்ரூ ரசல் பார்க்கலாம். இவரும் கூட அதிகமாக ரன்களை அடித்தாடக்கூடிய தன்மை கொண்டவர். ஆகவே இவருடைய நிகழ்வு என்னவாக இருக்கும், இவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பார்க்கலாம். பார்வையாளர்கள் அமராமல் நின்று கொண்டே உற்சாகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக கேமரா செல்லும் இடமெல்லாம் பார்வையாளர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு எழுந்து நின்று ஆரவாரம் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உற்சாகமான ஒரு குரல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஆரவார குரல்களை இங்கே மைதானம் முழுவதுமாக நிறைந்திருக்கிறது. ஆண்ட்ரூ ரசல் 48 போட்டிகள், 40 போட்டியில் 465 ரன்கள், 3 முறை 30s, 47 அவருடைய பெஸ்ட், 147 ஸ்ட்ரைக் ரேட், 17.88 ஆவரேஜாக இருக்கிறது.
தொடர்ந்து பார்க்கலாம். ஆண்ட்ரூ ரசல் the new batsman into the crease now. தொடர்ந்து பார்க்கலாம் இவருடைய ஆட்டம் என்னவாக இருக்கும். இவர் அதிக ரன்கள் எடுத்தது 47 தான். ஆகவே இவருடைய பங்கிற்கு எத்தனை ரன்கள் கொடுப்பார் என்பதை பார்க்கலாம். ஆண்ட்ரூ ரசல் ஒரு ஸ்லிப் ஒரு ஷார்ட் லெக் ஃபீல்டராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மீண்டும் வாய்ப்புகள் இருக்குமா என்று பார்க்கலாம். ஒரு ஷார்ட் லெக் அண்ட் ஒரு ஸ்லிப் ஃபீல்டர் அடிஷனலாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ரசலுக்கு. வனிந்து ஹசரங்கா, எஸ், அந்த பந்து அது போலதான் செயல்படுகிறது. அடிக்க முயற்சித்த பொழுது பந்து மேலெழும்பி அங்கே கீழே விடுகிறது. ஆகவே அருமையாக ஃபீல்டிங் அமைப்பு செய்யப்பட்டிருப்பது சிறப்பான ஒரு நிகழ்வு. பார்க்கலாம். அடுத்த பந்து வனிந்து ஹசரங்கா. இந்த முறை அடிக்க முயற்சித்த பொழுது பந்து பின்புறமாக விக்கெட் கீப்பரிடம். அருமையான பந்து வீச்சு என்று தான் சொல்ல வேண்டும். வனிந்து ஹசரங்கா. ஆடியன்ஸ் அனைவரும் எழுந்து நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு விக்கெட் வீழ்த்தப்படுமோ என்று. இங்கே அவுட் என்றால் அனைவரும் கூச்சல் எழுப்புவதற்கு தயாராகவே இருக்கிறார்கள். ஒரு ரன்னை பெற்றிருக்கிறார் இந்த முறை. அழகாக தடுத்தாடிவிட்டு அருமையான ஒரு ஓவர். இந்த ஓவரில் ஒரே ஒரு விக்கெட், ஒரு ரன் மட்டுமே கொடுத்திருக்கிறார். ஒரு ஓவர் பாருங்கள், அனைத்தும் ஒன்றாக இருக்கிறது. ஒரு ரன், ஒரு விக்கெட், ஒரு ஓவர் என்று அருமையான பந்து வீச்சு. கடினமான ஒரு நிகழ்வு மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு. ஆகவே இந்த ஓவர் நிச்சயமாக ஒரு ரன்னை கடந்து செல்லவில்லை. 14வது ஓவர் தற்பொழுது நடக்க இருக்கிறது. 13 ஓவர் முடிந்துவிட்டது. 14, இன்னும் 7 ஓவர் மீதம் இருக்கிறது. 7 ஓவரில் எத்தனை ரன்கள் பெறுவார்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்வு மிக சிறப்பானதாக இருக்கிறது. மேற்கிந்திய தீவுகள் அணி மிகச் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். பார்வையாளர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். 107 ரன்கள் 2 விக்கெட் என்ற நிலையில் 13 ஓவர் முடிந்திருக்கிறது. 57 ரன்கள் தற்பொழுது சிம்மன்ஸ். ரசல் ஒரு ரன் தான் வந்திருக்கிறார். ஆகவே இன்னும் சிம்மன்ஸ் இருக்கிறார். ஆகவே ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்தீர்கள். மிகச்சிறப்பான ஆட்டம் போய்கொண்டிருக்கிறது. பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பார்வையாளர்கள் தொடர்ந்து இணைந்தீர்கள். பார்க்க இருக்கிறோம். 57 ரன்கள் 38 பந்துகளில் 57 ரன்கள். சிம்மன்ஸ் அழகாக அடித்து ஆடிவிட்டார். முதல் 10 ஓவரிலேயே அவர் அதிக ரன்களை பெற்றுவிட்டார். வாட் அ ஃபேண்டாஸ்டிக் ஷாட்ஸ். எல்லா புறமாக பின்புறத்தை தவிர்த்து ஒரே ஒரு 4 மட்டும் பின்புறம், மற்ற அனைத்து ரன்களும் முன்புறமாக, அதாவது லெக் சைட் அண்ட் ஆஃப் சைடாக வந்திருந்தது. சந்தகன் தொடர்கிறார். அடுத்த பந்து வீச்சு. இந்த முறை மேலெடுத்து ஃபுல்டாஸாக 6 ரன்கள். ரசல் அடித்து விட்டார். இந்த முறை 6 ரன்கள். சந்தகனுடைய பந்து வீச்சு. சந்தகன் கடந்த முறை விக்கெட்டை வீழ்த்தினார். ஆனால் இந்த முறை அவர் ரன்களை கொடுப்பார் என்று எதிர்பார்க்கலாம். அருமையாக அடித்தாடி இருக்கிறார் ரசல். அந்த பந்தை மிகச்சிறப்பாக அடித்தாடி 6 ரன்களை பெற்றிருக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல்.
அருமையாக போய்கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வில் ஒயிட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 119 ரன்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு 57 ரன்கள் சிம்மன்ஸ், ரசில் 11 ரன்கள். ஆகவே தற்போது சந்தகன் பந்து வீசிக் கொண்டிருந்தாலும் 31 ரன்களை கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு விக்கெட்டை மட்டுமே வீழ்த்தியிருக்கிறார் அவர். வெரி ஒயிட். அந்த பந்து நிச்சயமாக கோட்டிற்கு வெளிப்புறமாக சென்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அடுத்த பந்து மிகவும் உயரமாக அடித்திருக்கிறார். 6 ரன்களா 4 ரன்களா? 6 into the crowd. 6 ரன்கள். ரசில் அனைத்து பந்துகளையும் அடித்தாடக்கூடிய தன்மை வாய்ந்தவராக இருக்கிறார். நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார் ரசில். வந்த வேகத்திலேயே மிக குறைந்த ஒரு 7 ரன்கள் என்ற நிலையில் 7 பந்துகளை சந்தித்து 17 ரன்களை அடித்திருக்கிறார். வாட் a fantastic shot. அருமையான ஒரு ஷாட். 6 ரன்கள் பறந்து சென்று into the crowd. சந்தகன் நிச்சயமாக இதை எதிர்பார்க்கவில்லை, தலையாட்டி கொண்டிருக்கிறார். சந்தகன் விக்கெட்டை வீழ்த்தியதும் மிகவும் ஆரவாரமாக இருந்தார். ஆனால் தற்போது அதற்கான வாய்ப்பில்லை. மேற்கிந்திய தீவுகள் அணி சந்தகனுடைய பந்தை அடித்தாட மாட்டார்கள் என்று நினைத்து பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்கள் அடித்தாட ஆரம்பித்து விட்டால் எந்த பந்தையும் பார்க்க மாட்டார்கள். பல்வேறு நிலைகளில் நாம் சொல்லி இருக்கிறோம். இந்த முறை அருமையான மிட் விக்கெட் 6 அது. ரசூலுடைய பந்து அழகாக ரசூலுடைய அழகாக அந்த பந்தை அடித்தாடி இருந்தார். இந்த முறை மீண்டும் புஷ் டுவர்ட்ஸ் கவர் அண்ட் 1 ரன்னை பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். சிம்மன்ஸ் 57 ரன்கள், ரசூல் 18 ரன்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். மேற்கிந்திய தீவுகள் அணி 126 ரன்கள், 2 விக்கெட். தொடர்ந்து பார்க்கிறோம். அடுத்தடுத்த பந்துகள். மீண்டும் இந்த முறை சிம்மன்ஸ் இருக்கிறார். டாட் பால் அகைன். 19 ரன்கள் இந்த முறை சந்தகன் கொடுத்திருக்கிறார் என்று தெரிகிறது. அதிகமான 4 ஓவரிலே 38 ரன்கள் கொடுத்திருக்கிறார். பார்க்கலாம். சந்தகன் 1 விக்கெட்டை வீழ்த்தியும் இருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் என்னவாக இருக்கும். இன்றைய போட்டியை பொறுத்தவரை இந்திய மேற்கிந்திய தீவுகள் அணி அதோடு விளையாடக்கூடிய குறிப்பாக ஸ்ரீலங்கா இருவரும் தொடர்ந்து எத்தனை ரன்களை பெற இருக்கிறார்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். பார்வையாளர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து STV தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு, மிகச்சிறப்பான ஒரு ஆட்டம். மீண்டும் ஒரு ஆட்டம் அடுத்து ஆடி இருக்கிறார். 4 ரன்கள். அங்கே மிட் விக்கெட் ஃபீல்டர் நிச்சயமாக தடுத்து நிறுத்த முடியவில்லை. 4 ரன்கள் கொடுத்திருக்கிறார். ரசில் அடித்தாடக்கூடிய பந்துகளை பார்க்கும் பொழுது இந்த முறை ஹசரங்காவினுடைய பந்து ஸ்கொயர் லெக் ஏரியாவிலே அவர் வந்து அந்த பந்தை தடுப்பதற்குள் பந்து 4 எல்லைக்கு சென்று விட்டது. ஹசரங்கா அவரை ஏதோ கை நீட்டி சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் என்ன செய்ய முடியும்? ரன்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது என்றால் அவர் அதை தடுத்து நிறுத்த முடியாது. 1 ரன் பெற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். ரசிலும் அதே போல சிம்மன்ஸும் மிகச்சிறப்பாக ரன்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ரசில் அடித்தாடக்கூடிய தன்மை வாய்ந்தவராகத்தான் தெரிகிறார். சரியாக பந்து சரியாக பட்டையில் பேட்டில் பட்டால் நிச்சயமாக அது 4 அல்லது 6 ரன்களுக்கு சென்று விடுகிறது. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் பல்வேறு நிலையிலே ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுவரை இந்த 14.3 ஓவர் முடிந்திருக்கிறது. 132 ரன்கள் இதுவரை எடுத்திருக்கிறார்கள். இன்னும் 2 விக்கெட் மட்டுமே. மீண்டும் ஒரு அருமையான ஒரு ஷாட். 6 ரன்ஸ் ஸ்ட்ரைட் டு தி ஸ்ட்ரைக் ஸ்கிரீன். அருமையான ஷாட். ரசல் 29 ரன்கள் 11 பந்துல. இன்னும் அருமையான ஷாட்டுகளை அடிக்கிறார் ரசல். நாம் பார்க்கிறோம் பிராவோ அடிப்பதை போல, அதுபோல மேற்கிந்திய தீவுகளுடைய கேப்டன் அடிப்பதை போல ரசலும் இறங்கி களத்தில் அடிக்கிறார். 6 ரன்கள் ஸ்ட்ரைட் டு தி சைட் ஸ்கிரீன். இங்கே வனிந்து ஹசரங்கா நிச்சயமாக இதை எதிர்பார்க்கவில்லை. அடுத்த பந்து இரு ஃபீல்டருக்கும் இடையில அவுட்.
அவுட் என்று தான் தெரிகிறது. ரன் அவுட் செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ரசில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கிறது. ரன் அவுட்டில் அருமையான ஒரு த்ரோ ஸ்ட்ரைட் டு தி ஸ்டம்ப். இங்கே தேர்ட் அம்பையர் ரிவ்யூ சென்றிருக்கிறார்கள். அவர் வந்துவிட்டார். அவர் முழுவதுமாக வந்த பிறகுதான் பந்து அங்கு அடித்திருக்கிறது. ஆகவே அவர் இன்னும் இருக்கிறார். மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. நாட் அவுட். நாட் அவுட். சிமன்ஸ் ரசில் சிரிக்கிறார். ரசில் அவர் அவுட் ஆகியிருப்பார் என்று அவரே நினைத்திருந்தார். ஆனால் அருமையாக மீண்டும் தன்னுடைய இடத்துக்கு வந்துவிட்டார். ரசில் அருமையாக அடித்து அடிக்கிறார். இந்த முறை மீண்டும் 6 ரன்களா? வாவ்! ஸ்ட்ரைட் டு த சைட் ஸ்கிரீன். 35 ரன்கள். 11 பந்துகளில் 35 ரன்கள். ரசில் வாவ் வாவ் 144 ஃபார் த லாஸ் ஆஃப் 2 விக்கெட்ஸ். அருமையான ஒரு ரன் அடித்திருக்கிறார்கள். 192 ப்ரொஜெக்டடாக இருக்கிறது. 15 ஓவர் முடிவடைந்திருக்கிறது. தற்போது ட்ரிங்க்ஸ் டைமாக இருக்கிறது. பார்க்கலாம். இடைவேளை, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இணைந்திருங்கள். இது எஸ்டிபி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிபியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளை பார்த்து ரசியுங்கள். நிச்சயமாக எஸ்டிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் என்னவாக இருக்கிறது. அங்கே வெளியிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருமையாக நிகழ்வுகள் அங்கே மைதானத்திற்கு வெளியே பஸ் ஸ்ரீலங்கா டூர் சர்வீஸ், ஸ்ரீலங்கா டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் என்று எஸ்எல்டிசி என்று இருக்கிறது. பஸ் அங்கே சென்று கொண்டிருக்கிறது. அருமையான ஷாட். ரசில் அனைத்து பந்துகளுமே அடித்து ஆடுகிறார். வந்து போய்கொண்டே இருக்கிறது. சைட் ஸ்கிரீனில் போய் இடித்து கீழே விழுகிறது. இத்தனை ஒரு அருமையான ஆட்டம். ரசில் மிகச்சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். 144. இன்னும் 5 ஓவர் மீதம் இருக்கிறது. எத்தனை ரன்கள் வரும் என்று தெரியவில்லை. இந்த முறை ஸ்ட்ரைட் டு தி பேக்வர்ட் பாயிண்ட் ஃபீல்டர் 1 ரன் எடுத்திருக்கிறார்கள். ரசிலை அடித்துவிட்டு லெண்டல் சிம்மன்ஸ் அடுத்த புறமாக நின்று கொண்டிருக்கிறார். அவர் அவருடைய ஆட்டத்தை முடிக்கட்டும் என்று கூட நினைத்திருக்கிறாரா என்று தெரியவில்லை. அவருடைய ஆட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அனைத்து பந்துகளுமே அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார். அண்ட் ரசில் ஒவ்வொரு பந்தும் அவருடைய ஷாட் என்று பார்த்தோம் என்று ஷாட் செலக்ஷன் எவ்ரிதிங் அருமையாக மிகச்சிறப்பாக இருக்கிறது. லசித் மலிங்கா பந்து வீச வந்திருக்கிறார். 2 ஓவர் முடிந்து 3வது ஓவரில் முதல் பந்து வீசியிருக்கிறார். 3வது ஓவரினுடைய 2வது பந்து. இங்கே ஃபீல்டிங் அமைப்பு மாற்றப்பட்டிருக்கிறது. பால் பால் வாட் a fantastic spell. மலிங்கா wicket gone, 3rd wicket gone. Malinga got the wicket. அங்கே நாம் பார்க்கிறோம் அருமையான ஒரு உற்சாகம். அங்கே பார்வையாளர்கள் மத்தியிலே மிக அருமையான wow, inside edge and went on to the stumps. inside edge வாங்கி உள்ளே சென்று பந்து ஸ்டம்பை தகர்த்திருக்கிறது. லசித் மலிங்கா கேப்டன் ஆஃப் ஸ்ரீலங்கா அருமையான பந்து வீச்சை தொடர்ந்தார். ஒரு விக்கெட்டை வீழ்த்திருக்கிறார். ஆகவே 35 ரன்கள். ரசில் தன்னுடைய பேட்டின் மூலமாக தன் தலையிலே அடித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அந்த பந்தை அவ்விதமாக அவர் எதிர்கொண்டது தவறு என்பதை உணர்ந்திருக்கிறார் என்பது தெரிகிறது. ஆனால் அந்த பந்து அழகாக அவரை
அவரை திசை மாற்றி அவருக்கு காண்பித்து உள்ளே புகுந்து விட்டது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அருமையான பந்து வீச்சு, மிகச்சிறப்பான ஒரு பந்து வீச்சு. லசித் மலிங்கா ஹசரங்காவினால் செய்ய முடியாத, சந்தகனால் செய்ய முடியாத ஒரு நிகழ்வை லசித் மலிங்கா அழகாக அந்த பந்தை அடித்தாடி மணிக்கு வேண்டாம் அந்த பந்தை போட்டு அதன் மூலமாக விக்கெட்டை வீழ்த்திருக்கிறார். இல்லையென்றால் இன்னும் அதிகமான ரன்கள் வந்து கொண்டே இருக்கும். ரசனுடைய பந்து வீச்சு. தற்போது புலாட் வந்திருக்கிறார், கேப்டன் ஆஃப் ஸ்ரீலங்கா, மணிக்க வேண்டும் கேப்டன் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் ஷெஹன் புலாட் அடுத்த பேட்ஸ்மேனாக அங்கே வந்திருக்கிறார். மிகுந்த உற்சாகமான குரல்கள் அங்கே இருக்கிறது. 500 போட்டிகள், 450 மேட்ச் இன்னிங்ஸ், 130 20 49 50 ரன்கள், பல்வேறு ரன்களை நாம் பார்க்கிறோம். மீண்டும் ஒரு யார்கர் பந்து அழகாக அதை தட்டிவிட்டு ஒரு ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார். பொலாட் காட் 1 ஆஃப் தி மார்க். பொலாட் ஒரு ரன், சிம்மன்ஸ் 59 ரன்களோடு களத்திருக்கிறார். அடுத்ததாக பொலாடும் சிம்மன்ஸும் அடித்தாட முயற்சிப்பார்கள் தெரிகிறது. 146 ரன்கள், 3 விக்கெட். அருமையான பந்து வீச்சு என்று நான் சொல்ல வேண்டும். அவர் பந்து அடித்த விதத்தை பார்த்து அவரே யோசிக்கிறார், அந்த பந்தை அப்படி எதிர்கொண்டிருக்க கூடாதோ என்று. நிச்சயமாக அது சரியான ஒரு நிகழ்வு தான். அவர் கீழே அந்த பந்தை அழுத்துவதற்கான முயற்சி மேற்கொண்டிருக்கிறார். அந்த பந்து கீழே விழுந்த பிறகு எழும் என்பது அவர் அறிவில்லையோ என்று தெரியவில்லை. அந்த வேகத்தோடு வந்து கொண்டிருக்கிற பந்து இந்த முறை அழகாக பின்னது. அருமையாக ஒரு ஸ்கொயர் லெக் 2 ரன்களை பெற்றிருக்கிறார். சிம்மன்ஸ் 61 ரன்கள். சிம்மன்ஸ் இருக்கிறார், பொலாட் இருக்கிறார்கள். இன்னும் 200 ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் 40-50 ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக. ஏனென்றால் சிம்மன்ஸ் அடித்தாடக்கூடியவர், ஏனென்றால் சிம்மன்ஸ் லசித் மலிங்காவின் பந்தியை அடித்தாடியவர். ஆகவே இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. பொலாடு கூட அதற்கான முழு நிகழ்வை வெளிப்படுத்துவார் என்று தெரிகிறது. 49 ரன்களில் கடந்த போட்டியிலே 3வது ஒரு நாள் போட்டியிலே பொலாட் 49 ரன்களுக்கு அவுட் ஆகி சென்றுள்ளார். இல்லை என்றால் நிச்சயமாக அதை வெற்றி பெற்றிருப்பார்கள். தொடர்ந்து பார்க்கலாம், அடுத்தடுத்து ரன்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த பந்து இந்த முறை அடித்து ஆடி இருக்கிறார், ஆனால் நேரடியாக ஃபீல்டிங் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. ஃபேண்டாஸ்டிக் ஃபீல்டிங். மலிங்கா பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். அங்கே மேத்யூஸ் அங்கே இணைந்திருக்கிறார். மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள் பார்வையாளர்கள். அங்கே இந்த பார்வையாளர்களுடைய சூழலை பார்க்கும்போது அத்துணை உணர்ச்சி மிகுந்த ஐபிஎல்ல நாம் பார்ப்போம். இந்தியா விளையாடும் போது இந்திய அரங்கிலே பார்ப்போம். அத்துணை எழுச்சிமிக்க பார்வையாளர்களை இங்கேயும் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். சிம்மன்ஸ் 62 ரன்கள், பொலாட் 1 ரன்கள், 149 3 விக்கெட். தற்பொழுது அடுத்த பந்து லசித் மலிங்கா மிகவும் சிறப்பாக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். மொத்தமாக அவர் யார்கர் பந்தையே தொடர்ந்து வீசிக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஓவர் முடிவடைந்திருக்கிறது. இந்த ஓவரில் விக்கெட் மட்டுமல்ல ரன்களையும் குறைத்திருக்கிறார் லசித் மலிங்கா. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேல் கருத்துக்களை தெரிவிங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். கடைசி 5 ஓவரை நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் பந்து ஒய்டாக போடப்பட்டிருக்கிறது. பொலாட் அந்த பந்தை அடிக்க முயற்சித்தார், ஆனால் அது ஒயிட் பாலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னும் ஹசரங்கா தற்போது அடுத்த பந்து இந்த பந்தை அடித்தாடி இருக்கிறார். நிச்சயமாக ஒரு ரன் வருவதற்கான வாய்ப்பு.
ஒரு ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். ஆகவே சிம்மன்ஸ் அடிக்க ஆரம்பிப்பார் என்று தெரிகிறது ஹசரங்காவினுடைய பந்தை. இன்னும் 4 ஓவர் மட்டுமே மீதம். 3 ஓவர் 5 பந்துகள். அதிக ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மலிங்கா 3 ஓவர், திசாரா 3 ஓவர், மேத்யூஸ் 2 ஓவர், உதானா 2 ஓவர், சந்தகன் 4 ஓவர். ஹசரங்கா 3வது ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார். 1 ரன். இரண்டு ரன்கள் எடுத்திருக்கிறார்கள். சிம்மன்ஸ் 64 ரன்கள், பொலார்டு 3 ரன்களோடு களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்த பந்து இறங்கி வந்துவிட்டார். சிம்மன்ஸ் 3 அடி நகர்ந்து முன்னுக்கு வந்து விட்டார். ஆனால் பந்தை அவர் தொட முடியவில்லை. பந்து பின்புறமாக சென்று விட்டது. ஆனாலும் ஃபீல்டர் அதை விக்கெட் கீப்பர் எடுக்க முடியவில்லை. அதற்குள் 1 ரன் ஓடிவிட்டார்கள். 64 ரன்கள். பொலார்ட் மீண்டும் 1 ரன்னை பெறுவதற்காக வந்திருக்கிறார். ஆனால் 2 ரன்கள் வருவதற்கான வாய்ப்பில்லை. ஹசரங்கா 2.4 ஓவர். சிம்மன்ஸ் 64, பொலார்ட் 4. ஹசரங்கா அடுத்த பந்து சிம்மன்ஸிற்கு. ஸ்டம்பிங் செய்திருக்கிறார், ஆனால் அவுட் இல்லை. அந்த பந்து அடிக்க ஆரம்பித்த முயற்சிக்கு போது பந்து பின்புறமாக சென்று அவர் ஸ்டம்பிங் செய்திருக்கிறார். ஹசரங்கா அருமையான பந்து வீச்சை தொடர்கிறார். பார்வையாளர்கள் யாரும் அமரவில்லை, எழுந்து நின்று கொண்டுதான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிக இந்த ஓவர் ஒரு பெரிய அளவில் ரன்கள் கொடுக்கவில்லை. இன்னும் 3 ஓவர் மீதம் இருக்கிறது. 30 ரன்கள் எடுத்தால் அதிகம் என்ற நிலை. ஆனால் எத்தனை ரன்கள் வரும் என்று தெரியவில்லை. தொடர்ந்து பார்க்கலாம். 156 ரன்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும். இன்னும் பல்வேறு ரன்கள் வர இருக்கிறது. பார்வையாளர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள். இன்றைய போட்டியினுடைய மிகச்சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வாக நாம் பார்க்க இருப்பது, இங்கே ரன்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் 3 ஓவரில் அதிகபட்சமாக 192 ரன்கள் எடுக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 12 ரன்கள் ஒரு ஓவருக்கு எடுத்தால் அதற்கான வாய்ப்பு இருக்குமா என்று தெரியவில்லை. 10 ரன்கள் என்றால் 186, 8 ரன்கள் என்றால் அதை விட குறைந்த ரன்கள். ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். லசித் மலிங்கா அடுத்த ஓவரை வீச வருகிறார். ஆகவே இவருடைய கடைசி ஓவர் இதுவாக இருக்கும். 3 ஓவர் வீசிவிட்டார். 1 விக்கெட் 20 ரன்கள். ஆகவே லசித் மலிங்கா அடுத்த பந்து வீச்சு பார்க்கலாம். இந்த முறை ரன்கள் வருகிறதா என்று பார்க்கலாம். இந்த முறை அழகாக அடித்தாடி இருக்கிறார். 4 ரன்கள். அருமையாக ஒரு ஸ்கொயர் லெக் ஷாட். 4 ரன்கள். பொலார்ட். லசித் மலிங்கா backward point. It's not square leg, backward square leg. அருமையாக ஒரு 4 ரன்கள். flip to the backward square leg. 4 ரன்கள். மலிங்கா காலிலேயே பந்தை போடுகிறார். யார்கர் பந்தாக அதிகமாக போடுகிறார், இல்லை என்றால் LBWக்காக முயற்சி செய்கிறார். ஆனால் அந்த பந்தையை கூட பொலார்ட் சிறப்பாக ஆடுவார் என்று அவருக்கு தெரிந்து போடுகிறார். மிஸ் செய்தெல்லாம் நிச்சயமாக LBW கேட்கலாம் என்று தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பந்து மீண்டும் அதே போன்ற ஒரு பந்து வீசுவாரா என்று பார்க்கலாம். இந்த முறை அழகாக அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்கள் கொடுத்து விட்டது. வீழ்த்து கொடுத்தார், அதை அழகாக உபயோகப்படுத்திக் கொண்டார். அருமையான ஒரு குளோரியஸ் எக்ஸ்ட்ரா கவர் டிரைவ். 4 ரன்கள். சிம்மன்ஸ், பொலார்ட் என்று பல்வேறு நிகழ்வில் அதை அழகாக அடித்திருக்கிறார். அது கவர் டிரைவ், அது அல்ல, எக்ஸ்ட்ரா கவர் அல்ல, கவர் டிரைவ். மன்னிக்க வேண்டும். அழகான பீட், அதை அழகாக அடித்தாடி இருக்கிறார். 4 ரன்கள். அடுத்த பந்து மலிங்கா இதுவரை 2 பந்துகளில் 8 ரன்கள் கொடுத்திருக்கிறார். அடுத்த பந்து அழகாக அடித்தாடினார். 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. ஆனால் 2வது ரன்னுக்கு ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். 2 ரன்களை எடுத்து விட்டார்கள். மிகச்சிறப்பு. ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் மிகச்சிறப்பாக இருக்கிறது. சிம்மன்ஸ் 64 ரன்கள்.
பொலாட் 14 ரன்கள். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த பந்து அழகாக அடித்து அடிக்கிறார். இந்த முறை 2 ரன்னை பெறுவாரா என்பதை பார்க்கலாம். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிபியோடு இணைந்திருங்கள். இன்னும் பரபரப்பான நிகழ்வுகள் வர இருக்கிறது. அடுத்த பந்து 17.3 ஓவர் வீசப்பட்டிருக்கிறது. மலிங்கா அடுத்த பந்து, மலிங்காவின் அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். வா, மீண்டும் 4 ரன் பெறுவதற்கான வாய்ப்பு. நிச்சயமாக 4 ரன்கள். மலிங்கா இந்த ஓவர் நிச்சயமாக அவருக்கு எக்ஸ்பென்சிவ் ஓவர் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு தான். அதிக ரன்களை கொடுத்த ஒரு ஓவராக இது மாறி இருக்கிறது. இன்னும் 2 பந்துகள் அவரிடத்தில் இருக்கிறது. அதே போன்ற பந்தை அதே போன்று வீசிக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக பொலாடிற்கு அந்த இடத்துல விளையாடுவது மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு. அழகாக அந்த பந்தை பின்புறமாக பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் அண்ட் பாயிண்ட் மணிக்கு வேண்டும். பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் அல்லது ஸ்கொயர் லெக் ஏரியாவில் அழகாக திருப்பி விடுவார். அங்கே ஃபீல்டரும் இல்லை. அதை நோக்கி பந்தை வீசிக்கொண்டிருக்கிறார். LBWக்கு ட்ரை செய்கிறார் என்பது தெரிகிறது. அடுத்த பந்து ஸ்ட்ரைட். இந்த முறை 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. 2வது ரனுக்கு ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். 2 ரன்கள் வந்துவிட்டார்கள். 172 ரன்கள், 3 விக்கெட் இழப்பிற்கு கடைசி பந்து இருக்கிறது. பொலாடுக்கு அந்த பந்தை அடிக்க வாய்ப்பு இருக்கிறது. கடைசி பந்து. பொலாட் மிகச்சிறப்பாக விளையாடுகிறார். அவருடைய ஆட்டம் எந்த அளவிற்கு சிறப்பு என்றால் ஒரு டிசிப்ளின் பேட்ஸ்மேன் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். பதினெட்டு ரன்கள் இந்த ஓவரில் மட்டும் மலிங்கா கொடுத்திருக்கிறார். கடினமான ஒரு ஓவர் மலிங்காவிற்கு. ஆனால் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் கடினம் என்றாலும் கூட 18 ரன்களை பெற்றுவிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 174 ரன்கள், 173 ரன்கள், 3 ஓவர், 3 விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சரியாக 2 ஓவர் மட்டுமே மீதம் இருக்கிறது. கடைசி 2 ஓவர், லாஸ்ட் 2 ஓவர்ஸ். நிச்சயமாக மேற்கிந்திய தீவுகள் அணி மிகச்சிறப்பாக ரன்களை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். 30 ரன்கள் தேவை, 28 ரன்கள் தேவை 200 தொடுவதற்கு. அதற்கான வாய்ப்பு இருக்குமா என்று பார்க்கலாம். சிம்மன்ஸ் இன்னும் களத்தில் இருக்கிறார். பொலாட் இன்னும் களத்தில் இருக்கிறார். அங்கே இலங்கையினுடைய ரசிகர்கள் உற்சாகமாக அங்கே ஆரவாரத்தோடு அங்கே வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஆனால் வெற்றி மேற்கிந்திய தீவுகள் அடித்திருக்கும் ரன்களுக்கா என்று தெரியவில்லை. விக்கெட் என்று பார்த்தோம் என்றால் 3 விக்கெட்டை தான் வீழ்த்திருக்கிறார்கள் இதுவரை. கடைசி பந்து அடித்தாட முயற்சித்தார். ஆனால் பந்து பின்புறமாக சென்று விட்டது. ஹசரங்கா பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். ஹசரங்கா பந்து வீச்சை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். ஹசரங்காவின் முதல் பந்து இந்த முறை சிம்மன்ஸினால் அடிக்க முடியாத ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது. அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை 1 ரன் வருவதற்கான வாய்ப்பு. இப்பொழுது பொலாட் அடிக்க இருப்பார் என்று தெரிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். அடித்தாடி இருக்கிறார் இந்த முறை பொலாட். 6 ரன்கள். வாவ்! பின்புறமாக நகர்ந்து பின் காலிலே அந்த பந்தை மிக வேகமாக அடித்திருக்கிறார். பின் காலில் அழுத்தம் கொடுத்து 6 ரன்கள், 180 ரன்கள் வந்திருக்கிறது. தற்போது அருமையான ஒரு ஷாட். மிஸ் செய்திருந்தால் பந்து பின்புறமாக சென்றிருக்கும் என்பது நிச்சயமாக தெரியும். ஆனால் சரியாக அந்த பந்தை அடித்திருக்கிறார். பொலாட் பவர். இதுதான் பொலாடின் பவர் என்று சொல்லலாம். அருமையான ஒரு 6 எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் மிக பிரம்மாண்டமான ஒரு 6. ஃபீல்டர் விழுந்து விட்டார் கீழே. அங்கே பந்து வேறு புறம் சென்று கொண்டிருக்கிறது. ஹசரங்காவினுடைய பந்து. பொலாட் பார்த்து கொண்டிருக்கிறார். ஸ்டம்பில் நகர்ந்து வந்து அந்த பந்தை வீசியிருக்கிறார்.
மீண்டும் அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை 4 ரன்களா? இல்லை, 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. ஹசரங்கா 68 ரன்கள். சிமன்ஸ் 19வது ஓவர், கடைசி பந்து. 19வது ஓவரின் கடைசி பந்து. அடித்தாடி இருக்கிறார். ஆனால் 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. 2 ரன்கள் பெறுவார்களா பார்க்கலாம். 1 ரன் தான் பெற்றிருக்கிறார்கள். 182 for the loss of 3 wickets. இன்னும் 18 ரன்கள் வேண்டும். இந்த ஓவரில் கிடைக்குமா என்று பார்க்கலாம். 192 is the projected score. 10 ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு 6, ஒரு 4, மீண்டும் ஒரு 6 என்றால் நிச்சயமாக 198 ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு பார்க்கலாம். 2 6 ரன்கள் நிச்சயமாக இந்த ஓவரிலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஏனென்றால் இருவருமே அடித்தாட முயற்சிப்பார்கள். 3 விக்கெட் மட்டுமே இழந்திருக்கிறார்கள். நிச்சயமாக மேற்கிந்திய தீவுகளுக்கு ஒரு அருமையான ஒரு போட்டி, முதல் T20 போட்டி. நிச்சயமாக அவர்கள் இந்த அரங்கில, இந்த நிகழ்விலே அவர்கள் வெற்றி பெறுவார்களா என்பதை பார்க்கலாம். இலங்கை அணி மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஆட்டம் போய்கொண்டிருக்கிறது. அரங்கம் நிறைந்த உற்சாகம், அரங்கம் நிறைந்த பார்வையாளர்கள். அருமையான ஒரு போட்டி. கடைசி ஓவர், 20வது ஓவர். தற்போது ஹசரங்கா அந்த பந்தை வீசுவாரா என்று பார்க்கலாம். இந்த ஓவரை இன்னும் எத்தனை ரன்கள் அடித்தாலும் நிச்சயமாக அது இலங்கைக்கு எதிராக அடிக்கப்படும் நிகழ்வாக இருக்கும். அத்தனை ரன்களும் தேவை என்பது முக்கியம். 132 ஸ்ட்ரைக் ரேட், 7 4 ரன்கள், 2 6 ரன்களை அடித்திருக்கிறார் சிம்மன்ஸ். பார்க்கலாம் இன்னும் எத்தனை ரன்களை அவர் கொண்டு வர இருக்கிறார் என்பது. 66 ரன்கள் அவருடைய இலக்கில். பார்க்கலாம். அடுத்த பந்து ப்ராஜெக்டட் ஸ்கோர் 192 ஆக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒயிட் பாலாக இருக்கிறது. ஒயிட் பால், 1 ரன் எடுத்து விட்டார்கள். நூற்று 82 ரன்கள். சிம்மன்ஸ் 66 ரன்கள், பொலார்ட் 28 ரன்கள். பார்க்கலாம். நூற்று 84 ரன்கள். இப்போது பொலார்ட் அடிக்க இருக்கிறார் 28 ரன்களோடு. அடுத்த பந்து அடித்திருக்கிறார். இந்த முறை நிச்சயமாக வாவ், கரண் பொலார்ட் 6 ரன்களா 4 ரன்களா என்று தெரியவில்லை. 190 கொடுத்திருக்கிறார்கள். 6 ரன்கள். அருமையான ஒரு ஷாட். ஆனால் அவருக்கு அடிப்பது மிக எளிதாக இருக்கிறது. நேரடியாக அது இன்டு தி ஸ்டாண்ட்ஸ், சைட் ஸ்கிரீன், இன்டு தி ஸ்டாண்ட்ஸ். ஸ்ட்ரைட் ஸ்கிரீன் அல்ல, அருகிலே ஸ்ட்ரைட் ஸ்கிரீன். 6 ரன்கள். அருமையான ஒரு ஷாட், சூப்பர் ஷாட். இந்த முறை மீண்டும் அடித்திருக்கிறார். இந்த முறை பந்து மேலே எழுந்து சென்றிருக்கிறது. ஆனால் எங்கு செல்கிறது என்று தெரியவில்லை. கேட்ச். பெர்னாண்டோ அந்த அழகாக அந்த கேட்சை பிடித்திருக்கிறார். பொலார்ட் 34 ரன்களுக்கு அவுட் ஆகியிருக்கிறார். 190 ரன்கள். இன்னும் 4 பந்துகள் இருக்கிறது. சிம்மன்ஸ் இருக்கிறார். அடுத்து வரக்கூடிய பேட்ஸ்மேன் இருக்கிறார். பார்க்கலாம். 34 ரன்கள். அதிகமான உயரத்துக்கு சென்று விட்டது. இன்னும் சற்று பின்னே சென்றிருந்தால் நிச்சயமாக அது பெர்னாண்டோ அந்த கேட்சை பிடித்திருக்கிறார். அருமையான ஆட்டம். 190 ரன்கள், 4 விக்கெட். 4 ரன்கள் இல்லை. ஃபீல்டர் அங்கே இருக்கிறார். ஃபேபியன் ஆலன். இதுவரை வெஸ்ட் இண்டீஸ், இந்திய, ஸ்ரீலங்காவுக்கு எதிராக அடித்த ரன்களில் அதிக ரன்களாக இது கருதப்படுகிறது T20 போட்டியில். முப்பத்தி 4 ரன்கள் 15 பந்துகளில். சிம்மன்ஸ் 67 ரன்கள். 3 பந்துகளை சந்திக்க இருக்கிறார். ஃபேபியன் ஆலன் நிச்சயமாக அடித்தாடுவார் என்று எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்கலாம்.
2 ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 2 ரன்கள் எடுத்து விட்டார்கள். 193 ரன்கள். இன்னும் 2 பந்துகள் இருக்கிறது. 2 பந்துகள் இருக்கிறது. இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 4 விக்கெட் இழப்பிற்கு 193. இன்னும் 2 ரன்கள், 2 பந்துகள். 4s and 6s will count into account, will taken into an account என்று சொல்லலாம். 193 ரன்கள். அடுத்த பந்து மிஸ் செய்திருக்கிறார். அது ஒயிட் பால் கொடுக்கப்படவில்லை. கடைசி பந்து இருக்கிறது. 195 ரன்கள், 4 விக்கெட். 195 ரன்கள், 4 விக்கெட். கடைசி பந்து வீசியிருக்கிறார். மேற்கிந்திய தீவுகள் அணி 200 ரன்களை பெறுவார்களா? பார்க்கலாம். இல்லை, நிச்சயமாக 1 ரன்னும் கூட பெறவில்லை. 1 ரன் பெற்று விட்டார்களா என்று தெரியவில்லை. 196 இதான் கடைசி ஸ்கோராக இருக்கிறது. 196 ரன்கள் அதிகபட்சமாக எடுத்திருக்கிறார்கள். இதான் முதலாக 196 ரன்கள் இலங்கைக்கு எதிராக ஆடிய போட்டியில முதல் அதிகபட்சமான ரன்களை பெற்ற ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கிறோம். சிம்மன்ஸ் 67 ரன்கள், நாட் அவுட், 51 பந்துகளில். ஆலன் 3 ரன்கள், மிகச்சிறப்பாக இருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். சிம்மன்ஸ் 67 ரன்கள், 51 பந்து வீச்சு, 10 நாட் அவுட் என்ற நிலை மிகச்சிறப்பான ஒரு நிலை. 20 ஓவர் போட்டியில அதிகபட்சமாக this is the West Indies highest total West against Srilanka in T20 international. மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல்.
மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தொடர்ந்து பார்க்கிறீர்கள். இதற்குள் இலங்கை அணி விளையாட ஆரம்பித்த 2வது ஓவருக்குள் 3 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது. மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழல் மேற்கிந்திய தீவுக்கு சாதகமாகவே இது இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எஸ்டிவி தமிழ் சேனல் தொடர்ந்து பல்வேறு புதிய நிகழ்வுகளோடு, புதிய தகவல்களோடு, புதிய போட்டிகளை புதிய பரிமாணத்தில் வழங்க இருக்கிறோம். அவை அனைத்தும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஐபிஎல் ஆரம்பித்து உலகக்கோப்பை வரை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து நிகழ்வுகளையும் பார்த்து ரசித்து மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தொடர்ந்து நாம் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் எஸ்டிபியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் நாம் நேரலையிலே பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இலங்கை அணி மேற்கிந்திய தீவுகளோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த போட்டியில் 196 ரன்களை எடுக்க வேண்டும் என்ற நிலை, 197 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கும் நிலையில் தற்பொழுது 25 ரன்கள் என்ற நிலையில் 3 விக்கெட்டை இழந்திருக்கிறது மன்னிக்க வேண்டும் இலங்கை அணி. ஆகவே இலங்கை அணியினுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்திலேயே 3 விக்கெட்டுகளை இழந்தது நிச்சயமாக இலங்கைக்கு ஒரு சாதகமான சூழல் இல்லை. 3 விக்கெட்டுகளுமே உஷோ தாமஸுக்கு தான் கிடைத்திருக்கிறது. அது 2 விக்கெட் அவருக்கு 3 விக்கெட் 5 பந்துகள் 5 ரன்கள் என்ற நிலையிலே 3 விக்கெட்டுகளும் உஷோ தாமஸ்க்கு தான் கிடைத்திருக்கிறதாக தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்க இருக்கிறது என்பது. அடுத்தடுத்து மேற்கிந்திய தீவுகள் அணி எவ்வாறு எதிர்கொள்ள இருக்கிறார்கள், இலங்கை அணி எவ்வாறு எதிர்கொள்ள இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைப்போம்.
தொடர்ந்து பார்க்கிறோம். அடுத்த பந்து மீண்டும் பந்து மிகவும் அழுத்தமாக வருகிறது. தாமஸ் 3 விக்கெட்டுகள் 10 ரன்களில் மீட்டிருக்கிறார். ஒரு ஓவரிலேயே 3 விக்கெட்டை எடுத்திருப்பது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு நாம் பார்க்கிறோம். அடுத்த பந்து அடுத்தடுத்து ரன்கள் வருவது கடினமாக இருக்கிறது. முப்பத்தி 6 ரன்கள் 3 விக்கெட் 3 ஓவர் எல்லாமே 3ஆக இருக்கிறது. மேத்யூஸ் 6 ரன்கள், பெரேரா 17 ரன்கள் அடித்தாடி இருக்கிறார். நிச்சயமாக ஒரு 4 ஸ்ட்ரைக் 4. Angelo மேத்யூஸ் 10 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். பெரேரா 17 ரன்கள். ஓப்பனிங் பேர் நிச்சயமாக களத்தில் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான ஷாட் ஆஞ்சலோ மேத்யூஸ். லாங் ஆன் திசையிலே ஒரு அருமையான ஒரு 4. ரன்கள் 3 விக்கெட் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை ஸ்ட்ரைட்டாக பின்புறமாக விக்கெட் கீப்பரிடம் வைடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை அணி T20 போட்டி என்பதனால் 3 விக்கெட்டுகளை உடனுக்குடன் இழந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதிலும் ஒஷடோ தாமஸுடைய பந்து வீச்சு முதல் ஓவரிலேயே அந்த 3 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருப்பது நிச்சயமாக முக்கியமான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கிறது. பார்க்கலாம். ஒஷானே தாமஸ் வெஸ்ட் இண்டீஸ் 3 விக்கெட் 15 ரன்கள். ஒஷானே தாமஸ் 3 விக்கெட் 15 ரன்கள். தேர்ட் மேன் இன்டு தி சர்க்கிள் நவ். மீண்டும் மேலெழும்பி செல்கிறது. இந்த முறை அவுட் என்று கூட கேட்கப்படுகிறது. அவுட் கேட்கப்பட்டது, ஆனால் கொடுக்கப்படவில்லை. வைடும் அறிவிக்கப்படவில்லை. நாற்பத்தி 1 ரன்கள் 3 விக்கெட் இழப்பிற்கு 3.3 ஓவர்ஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அருமையான ஒரு பந்து, ஆனால் பவுன்சராக வந்த பந்து என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்த பந்து மீண்டும் அதே போன்ற ஒரு நிகழ்வு. இந்த முறை நிச்சயமாக ஸ்ரீலங்காவினுடைய பார்வையாளர்கள் மற்றும் ரசிகர்கள் நிச்சயமாக ஒரு நிலையில் இல்லை, ஒரு பரபரப்போடும் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வோடும் தான் காத்திருக்கிறார்கள். அவர்கள் அணி வெற்றி பெறும் என்ற அவர்களுடைய இங்கே நாம் பார்க்கிறோம். வாவ், ஹெல்மெட் மேலே பட்டுவிட்டது. ஆகவே மிக வேகமாக வந்த பந்து ஹெல்மெட்டை மீது பட்டு சென்று விட்டது. ஆகவே அம்பையர் அதை சரி செய்கிறார், அதை பார்க்கிறார். எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை செக் செய்ய வேண்டும். தலைக்கு மேலே ஹெல்மெட்டிலே பந்து பட்டால் நிச்சயமாக அம்பையர் அவரிடத்திலே விசாரிக்க வேண்டும் என்ற நிலை. அதை அவர் கேட்டுவிட்டு லெக் அம்பையர் பின்புறமாக சென்று விட்டார். அடுத்த பந்து ஒஷானே தாமஸ் மீண்டும் ஓவர் ஷோல்டர் என்பதற்காக அங்கே சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்கு, வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒஷானே தாமஸ்
27% லென்த், 13% ஸ்லாட் பால். அனைத்து விக்கெட்டுகளுமே காட் பிஹைண்ட், ஒரு 2 விக்கெட்டுகள் காட் பிஹைண்ட். மீண்டும் ஒரு விக்கெட், 4வது விக்கெட். மேத்யூஸ் அவுட் ஆகியிருக்கிறார் இந்த முறை. ஆண்ட்ரூசல் அருமையான ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருக்கிறார். மிகச்சிறப்பான ஒரு விக்கெட் என்று சொல்லலாம். ஓடி சென்று அந்த பந்து சிப் டு தி மிட் விக்கெட், லாங் ஆன் மிட் விக்கெட் என்று தெரிகிறது. ஆண்ட்ரூசல் ஓடி சென்று அந்த பந்தை அழகாக கேட்ச் பிடித்து விட்டார். மீண்டும் ஒரு விக்கெட் என்று தான் சொல்ல வேண்டும். 4வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆஞ்சலோ மேத்யூஸ் இஸ் அவுட் ஃபார் 10 ரன்ஸ். T20 போட்டியிலே இலங்கை அணி பெரிய அளவிலே சோபிக்கவில்லை என்பதை மீண்டும் ஒரு முறை நாம் பார்க்கிறோம் என்று தெரிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். பலமுறை அவர்கள் பல போட்டிகளிலே வெற்றி பெற்றிருந்தாலும் கூட, நியூசிலாந்தோடு விளையாடிய போட்டியிலும் கூட, இலங்கைக்கு நியூசிலாந்து விளையாடிய போட்டியிலும் கூட பல்வேறு நிலைகளிலே கடைசி போட்டிகள் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். ஆகவே 2 போட்டிகள் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது என்ற ஒரு நிலை வந்தது. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம். T20 போட்டியில் இலங்கை அணி இன்னும் சற்று கவனமாக ஆட வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். 156 ரன்களை 96 பந்துகளில் எடுக்க வேண்டும். 41 ரன்கள், 4 விக்கெட். இப்போது ஷனகா வந்திருக்கிறார், புதிய பேட்ஸ்மேனாக. ஷனகா பெரேராவோடு இணைந்து அடுத்த பந்து மீண்டும் இந்த முறை மீண்டும் ஒரு அருமையான ஸ்லிப். அங்கே ஃபீல்டர் தடை செய்திருக்கிறார். அந்த 2 ரன்கள் மட்டுமே அவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு. பார்க்கலாம். தெர்மன் காக நின்று கொண்டிருக்கக்கூடிய அருமையான ஒரு கேட்ச். அழகாக ஓடி ரன்னிங்கிலேயே அந்த கேட்சை பிடித்திருக்கிறார். மிக அழகாக அதை பார்த்து பிடித்திருக்கிறார் ஆண்ட்ரூ ரசல். ஃபேண்டாஸ்டிக் கேட்ச் என்று சொல்லலாம். அத்துணை தூரம் ஓடி அந்த பந்தை சரியாக கணித்து அதை பிடிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் அதை அவர் முடித்திருக்கிறார் என்பது முக்கியமான ஒரு நிகழ்வு. பெரேரா அண்ட் ஷனகா இருவரும் களத்தில் இருக்கிறார். அங்கே டைட்டில் ஸ்பான்சரிடம் பேசிக்கொண்டிருந்தார்கள். இதுவரை இந்தியாவின் வாட்டர் மேனுஃபேக்சரிங் என்ற ஒரு நிகழ்விலே மிகச்சிறப்பாக பந்துகளை மன்னிக்க வேண்டும், நீரை சுத்தப்படுத்தி கொடுக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதுபோல இலங்கையிலும் அவர்கள் ஆரம்பித்திருப்பதாக சொன்னார்கள். அந்த நிலையில் டைட்டில் ஸ்பான்சர் கொடுக்கப்பட்ட நிலை எதற்காக டைட்டில் ஸ்பான்சர் இந்த கண்ட்ரியில் கொடுத்திருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு, நாங்கள் எங்களுடைய தொழிலை இங்கே விஸ்தீர்ணப்படுத்தியிருக்கிறோம், இங்கே விரிவுபடுத்தியிருக்கிறோம். ஆகவே அதற்காக நாங்கள் இந்த போட்டியிலே மக்கள் எங்களை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தினால் இங்கே நாங்கள் அதை
டைட்டில் ஸ்பான்சராக கிரிக்கெட்டிற்கும் நாங்கள் செலவு செய்கிறோம். எங்களை பற்றி தெரிந்தால் நிச்சயமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்கள் மக்களுக்கு எளிதாக சென்று சேரும் என்பதை அவர்கள் உரையாற்றினார்கள். அதை பற்றி தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது 196 ரன்கள் 4 விக்கெட் என்ற நிலையில் இலங்கை அணி 197 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற நிலையில் தற்போது 5 ஓவர் முடிவில் 43 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். மீண்டும் பெரேரா, ஷனகா இருக்கிறார்கள். ஒஷானே தாமஸ் மீண்டும் ஒரு அருமையான பந்து வீச்சு ஒயிட் பாலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 90 பந்துகளில் 153 ரன்கள் எடுக்க வேண்டும். நிச்சயமாக குறிப்பாக இலங்கை அணிக்கு அது சாத்தியமான ஒரு நிகழ்வாக இருக்குமா என்பது பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு. மிக முக்கியமான அணியாக ஒஷானா தாமஸ் 4 for 16 என்ற நல்ல ஒரு அருமையான ஒரு பந்து வீச்சு என்று சொல்லலாம். மேற்கிந்திய தீவுகள் அணி உண்மையிலேயே மிகச்சிறப்பான ஒரு அணி. ஆனால் சில நேரங்களில் அவர்கள் செய்யக்கூடிய சில சூழ்நிலைகள் தவறுகளின் காரணமாக ரன்கள் வருவதில்லை. 10 ஓவர் முடிவடையவில்லை. ஆகவே இன்னும் பவர் பிளே இருக்கிறது. அதற்குள் ஒரு அருமையான ஒரு கவர் டிரைவ். கே பெரேரா சூப்பர் ஷாட், 4 runs. 2 ஃபீல்டருக்கும் இடையிலே ஃபீல்டர் பாய்ந்து சென்று பிடிக்க முயல்கிறார், முடியவில்லை. கே பெரேரா 4 ரன்கள். அடுத்த பந்து மீண்டும் கே பெரேரா ஆட இருக்கிறார். அந்த பந்து நேரடியாக ஃபீல்டரிடம், 1 runs. ஷனகா 2 ரன்கள், கே பெரேரா 21 ரன்கள். தொடர்ந்து பார்க்கலாம். ஒஷானே தாமஸ் மிகச்சிறப்பாக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். 4 for 20 என்ற நிகழ்வு. அனைத்து விக்கெட்டுகளுமே அவரிடத்திலிருந்து தான் வந்திருக்கிறது என்பது ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. மிக முக்கியமான ஒரு சூழலும் கூட. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பந்து வீச்சு அவருடையது. 3வது பந்து, 4 runs. கே பெரேரா மீண்டும் அடித்து ஆடி இருக்கிறார். 54 ரன்கள், 4 விக்கெட் இழப்பிற்கு. ஆறு ரன்கள், 66 மீட்டர் கடந்து சென்று அந்த பந்து சரியாக 6 ரன்களை கொடுத்திருக்கிறது. பார்வையாளர்கள் அனைவரும் இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலோடு பல்வேறு புதிய தகவல்கள், புதிய நிகழ்வுகளோடு நாம் தொடர்ந்து இணைய இருக்கிறோம். தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போட்டியினுடைய மிக முக்கியமான நிகழ்வுகள் இனிதான் வர இருக்கிறது. தொடர்ந்து பார்வையாளர்கள் இணைந்து அந்த போட்டியினுடைய நிகழ்வுகளை கேட்டு தெரிந்து அறிந்து மகிழ்ந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கே பெரேரா 28 ரன்கள், ஷனகா 2 ரன்கள். ஒஷானா தாமஸ் தன்னுடைய 3வது ஓவரை 4 பந்துகள் வீசியிருக்கிறார். இன்னும் 2 பந்துகள் இருக்கிறது. ஒஷானா தாமஸ் அருமையான பந்து வீச்சு. ஒஷான் தாமஸ். அடுத்த பந்து 5வது பந்து 6வது ஓவரில் விக்கெட் கீப்பருக்கு நேரடியாக சென்று விட்டது. மீண்டும் ஒரு ஒய்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை அவர் தலைக்கு மேலே சென்ற பந்து குனிந்து விட்டார். கடைசி பந்து வீசியிருக்கிறார் இந்த ஓவரில். அவருடைய 3வது ஓவரை முடிக்கிருக்கிறார் ஒஷானா தாமஸ்.
கேப்டன் இங்கு மங்கமாக சென்று கொண்டிருக்கிறார். மேற்கிந்திய தீவுகளுடைய கேப்டன் கிரண் பலார் இந்த முறை எஸ் அவுட். 5 விக்கெட். மீண்டும் ஒரு விக்கெட். ஷனகா இஸ் அவுட். Five for 28. ஷனகா ஒஷானா தாமஸ் 5 விக்கெட். அருமையான 5 விக்கெட் T20 போட்டியில. வாவ், அவரால் நிச்சயமாக உணர முடியவில்லை. $56 for 5. 5 விக்கெட் 56 ரன்களுக்கு. அத்தனை விக்கெட்டையும் 5 விக்கெட் பார்ட்னர் கிளப்பில் இணைந்திருக்கிறார் ஒஷான் தாமஸ். புதிய பேட்ஸ்மேன் ஹசரங்கா களத்தில் இறங்குகிறார். இலங்கை அணி 5 விக்கெட்டுகளை 6 ஓவரில் இழந்திருக்கிறார்கள். பவர் பிளே முடிவடையும் முன்பே ஒரு விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான ஒரு நிகழ்வு. ஹசரங்கா அருமையான ஒரு விக்கெட் என்று சொல்ல வேண்டும். பெரிய 5 விக்கெட்டுகளை எடுத்திருந்தாலும் கூட பெரிய அளவிலே எதையும் 12 போட்டிகள் 10 இன்னிங்ஸ் 71 ரன்கள் 16 பெஸ்ட். அவருடைய அதிகபட்சமாக 16 ரன்கள். வனிந்து ஹசரங்கா அருமையான ஒரு பேட்டிங், அருமையான ஒரு பாயிண்ட், அருமையான ஒரு டிரைவ், ஸ்கொயர் டிரைவ். 4 ரன்கள். ஹசரங்கா 4 ரன்கள். இலங்கை அணியை T20 போட்டியில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்திலே இருக்கிறார்கள் மேற்கிந்திய தீவுகள் அணி. காரணம், ஒரு நாள் போட்டியில் தொடரை விட்டுவிட்டார்கள். ஒரு நாள் தொடரை இலங்கை அணி கைப்பற்றியிருக்கிறது. ஆகவே பவர் பிளேவிலேயே 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார்கள். ஆகவே முக்கியமான ஒரு சூழல் என்று கூட அதை சொல்லலாம். அறுபத்தைந்து ரன்கள் 5 விக்கெட் இழப்பு என்ற நிலையில்
Avishka Fernando 7 ரன்கள். மீண்டும் ரன்கள் வந்து கொண்டிருக்கிறது. அறுபத்தேழு ரன்கள், 5 விக்கெட் இழப்பு. 6.5 overs gone. It seems to be a game on West Indies side. Actually, 67 for 5. Coach staffs are at the dressing room. They are watching the game with a silent. Last time they have been very happy, but now they are feeling under pressure now. Kiran Pollard is very impressive in his captainship. Hotel 2 over 14 ரன்கள். தாமஸ் 3 ஓவர் 28 ரன்கள், 5 விக்கெட். ரசல் 1 ஓவர் 13 ரன்கள். பொலார்ட் 1 ஓவர் 12 ரன்கள். இன்னும் வர இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இதுவரை மொத்தமாக 5 ஓவர் மணிக்கு வேண்டும் 7 ஓவர் முடிந்திருக்கிறது. 9 எக்ஸ்ட்ராஸ் கொடுத்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அங்கே நாம் பார்த்தோம் ஒரே ஒரு எக்ஸ்ட்ராஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. கடைசியாக கூட 1-2 வந்திருக்கலாம். இங்கே இப்பொழுதே 9 ஓவருக்கு 1 என்ற அளவிலே 9 எக்ஸ்ட்ராஸ் கொடுத்திருக்கிறார்கள். இங்கே 7 ஓவரில் இருந்தாலும் ரன்கள் அதிகமாக தேவை. ஆகவே அது ஒன்றும் பெரிய அளவிலே சிக்கல் இல்லை. என்றாலும் அடுத்த பந்து நேரடியாக 4 ரன்கள் இந்த முறை. அருமையான ஷாட். ஹசரங்கா அதே போன்ற திசையில் ரன்களை அடித்துக் கொண்டிருக்கிறார். தேர்ட்மேன் மற்றும் பேக்வர்ட் பாயிண்ட்டுக்கு இடையில் அந்த பந்து சென்று கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு முறையும். ரசலினுடைய பந்து வீச்சு அழகாக அந்த இடத்தில் தான் அடித்திருக்கிறார். தேர்ட்மேன் ஓடி வந்து அந்த பந்தை தடுப்பதற்குள் 4 ரன்களை சென்று விடுகிறது. இந்த முறை சரியான ஒரு டெலிவரி. அடுத்த பந்து பின்புறமாக சென்று விட்டது. அமர்ந்து விட்டார் கீழே. ஆகவே பார்வையாளர்களினுடைய சத்தம் நாம் கேட்கிறோம். மிகுந்த ஆரவாரமாக இருக்கிறது. இன்னும் இலங்கை அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கடினம் என்றாலும் கூட இன்னும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பார்க்கலாம். மேற்கிந்திய தீவுகள் அணி மிகச்சிறப்பாக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார்கள். ஹசரங்கா 13 ரன்கள், பெரேரா 32 ரன்கள். இருவரும் சற்று பார்ட்னர்ஷிப்பை வலு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இலங்கை அணிக்காக அங்கு பார்வையாளர்களாக வந்திருக்கக்கூடிய இலங்கை மக்கள் மிகுந்த ஆரவாரத்தோடும் உற்சாகத்தோடும் கொடிகளை அசைத்து கொண்டும் குரல்களை எழுப்பிக் கொண்டும் மிகுந்த உற்சாகத்தை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 13 ரன்கள் ஹசரங்கா, பெரேரா 32 ரன்கள். நிச்சயமாக இத்தனை ஒரு சிறப்புமிக்க ஒரு ஆடியன்ஸ் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் இருக்கும் நிகழ்வு இங்கே நாம் மீண்டும் பார்க்கிறோம். இந்த முறை அருமையாக ஒரு ஷார்ட் பால் அருமையாக பின்புறமாக நகர்த்தி சென்று 1 ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். தேர்ட்மேன் அந்த பந்தை அழகாக ஃபீல்டிங் செய்திருக்கிறார்.
ஹசரங்கா 13 ரன்கள், பெரேரா 32 ரன்கள். ரசல் தன்னுடைய இந்த பந்தை மீண்டும் விக்கெட் கீப்பர் இடத்துல சென்று விட்டது. டாட் பால். 6 ரன்கள் மட்டுமே இந்த ஓவரில். 8 ஓவர் வீசப்பட்டிருக்கிறது. 74 ரன்கள். பார்வையாளர்கள் மத்தியிலே சிலர் மிக அமைதியாக அமர்ந்திருக்கிறார்கள், சிலர் உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். மிக அதிகமான ஒரு கிரவுட் என்று சொல்லலாம். மிக அதிகமான மக்கள் கூட்டம் அங்கே இருக்கிறது. அருமையான ஷாட் இந்த முறை. 4 ரன்கள். பொலார்டினுடைய பந்து வீச்சு. கே பெரேரா மிகச்சிறப்பாக அடித்தாடினார். 4 ரன்கள். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஆகவே அருமையாக ஒரு ஸ்கொயர் டிரைவ். 4 ரன்கள். அடுத்த பந்து பொலார்டினுடைய இந்த முறை லெஃப்ட் சைடிலே நகர்த்தி விட்டிருக்கிறார். 1 ரன் மட்டுமே வருவதற்கான வாய்ப்பு. இலங்கை அணி தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறது. ஹசரங்கா 13 ரன்கள், கே பெரேரா 37 ரன்கள். இந்த முறை ஸ்ட்ரைட் டு தி பொலார்ட். உற்சாகமாக அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இளம் ரசிகர்கள். நாம் பார்க்கிறோம் பார்வையாளர்களாக. அடுத்த பந்து அழகான ஒரு ஷாட், சூப்பர் ஷாட். ஹசரங்கா மீண்டும் ஒரு 4 ரன்களை பெறுவாரா என்பதை பார்க்கலாம். இல்லை, 2 ரன்கள். ஹசரங்காவிற்கு அந்த சரியாக அவருக்கு ஸ்கொயரில் அருமையான ஸ்கொயர் டிரைவ் தான் அவருக்கான வாய்ப்பாக இருக்கிறது. எண்பத்தி 1 ரன்கள், 5 விக்கெட் இழப்பிற்கு. மீண்டும் அதே புறம். இந்த முறை நிச்சயமாக 4 ரன்களை கடக்குமா? இல்லை. Acquired run rate is 10.21 now. மீண்டும் அதே புறம். இந்த முறை 4 ரன்கள் நிச்சயமாக. இருபத்தோரு ரன்களை பெற்றிருக்கிறார் ஹசரங்கா. அனைத்து பந்துகளையும் ஒரே திசையிலே அடித்துக் கொண்டிருக்கிறார். பாயிண்ட் ஃபீல்டர் அதை சரியாக பிடிக்க முடியவில்லை. அனைத்து பந்துகளுமே பாயிண்ட் திசையிலே அடித்து 3-4 ரன்கள். அதில் 2 முறை தடுக்கப்பட்டிருக்கிறது, 1 முறை பெறப்பட்டது. இதற்கு முந்தைய ஓவரிலும் கூட அதே போன்ற நிகழ்வு. ஆகவே தொடர்ந்து ரன்கள் அந்த திசையில்தான் ஹசரங்காவுக்கு வந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் என்னவாக இருக்கும் என்பது.
அதிகமாக உற்சாகத்தோடு ரசிகர்கள் அங்கே ஆரவாரத்தோடு குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். 9 ஓவரில் 87 ரன்கள் என்பது நிச்சயமாக இவர்கள் ரன்களை பார்க்கும்போது இருவரும் சமமாகத்தான் இருக்கிறார்கள். அடுத்த பந்து அடித்தாடப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதற்குள் பந்தை 4 எல்லையில் பிடித்து வீசிவிட்டார். 2 ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருந்தது அங்கே. ஹசரங்கா 21 ரன்கள், கே பெரேரா 40 ரன்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். டிவைன் பிராவோ 70 போட்டிகளில் 57 விக்கெட்டுகள், 4 விக்கெட், 3 விக்கெட் 4 முறை, பெஸ்ட் 4 ஃபார் 28. ஹசரங்கா 21, கே பெரேரா 40. மிகச்சிறப்பான ஆட்டம். மீண்டும் அதே போன்ற ஒரு இடம். ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்கிறார். டீப் கவர் ஏரியாவில் 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. ஹசரங்காவின் இடம் ஒரே இடத்தில் தான் அவர் அடித்தாடி கொண்டிருக்கிறார். கவர் பாயிண்ட். இந்த இடத்தை தவிர்த்து வேறு எங்கும் அவர் பந்துகளை செலுத்த முடியவில்லை. ஆனாலும் ரன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. அடுத்த பந்து அழகாக அடித்தாடி இருக்கிறார். ஃபீல்டர் அங்கே தடுக்க முடியவில்லை. மீண்டும் 1 ஓவர் 1 ரன் மட்டுமே. டீப் மிட் விக்கெட் ஏரியாவில் ஒரு ஃபீல்டர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார். ஆகவே கே பெரேரா 41 ரன்கள், ஹசரங்கா 22 ரன்கள். இலங்கை அணி 92 ரன்களுக்கு 5 விக்கெட் இழந்திருக்கிறார்கள். 9.4 ஓவர்ஸ் கான். இன்னும் 10 ஓவர் மீதம் இருக்கிறது. பார்க்கலாம். ஹசரங்கா 22 ரன்கள், கே பெரேரா 41 ரன்கள். அடுத்த பந்து மீண்டும் 2 ரன்கள். ஷெல்டன் கேட்ரேல் கூட இன்று ரன்கள் விக்கெட்டுகளை பெற முடியவில்லை. இருபத்தி 4 ரன்கள். ஹசரங்கா 25 ரன்கள், கே பெரேரா 41 ரன்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் காத்திருக்கிறது. நீங்கள் இணைந்திருக்க வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கடைசி ஓவர்களில் மிக முக்கியமான நிகழ்வுகள் வர இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். இதுவரை அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ரன்கள் 95 ரன்கள், 5 விக்கெட் இழப்பு. நிச்சயமாக 10 ஓவர் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் 10 ஓவர் இருக்கிறது. நிச்சயமாக இன்னும் 100 ரன்கள் நிச்சயமாக பெற வேண்டும். 101 ரன்கள் அல்ல 102 ரன்கள் எடுத்தால் வெற்றி 60 பந்துகளிலே. ஆகவே இந்த கடின இலக்கை கடந்து செல்ல வேண்டும். கென்ட் வாட்டர் பியூரிஃபயர் இந்த போட்டியினுடைய ஸ்பான்சர், டைட்டில் ஸ்பான்சராக இருக்கிறார்கள். கென்ட் ஆர்ஓ கப், ஸ்ரீலங்கா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் T20 சீரீஸ், பவர்ட் பை NDB பேங்க். ஆகவே கென்ட் ஆர்ஓ அங்கே டைட்டில் ஸ்பான்சராக இருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம்.
நீர் பராமரிப்பு மற்றும் நீரை சுத்தப்படுத்துதல், சுத்தமான நீரை மக்களுக்கு கொடுத்தல் என்ற ஒரு நிகழ்வில்தான் கென்ட் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி தற்பொழுது, அந்த நிறுவனம் தற்பொழுது அங்கே இலங்கையில் அவருடைய நிறுவனத்தை தொடங்கி பல்வேறு கிளை அங்கே இருக்கிறது. அதை திறம்பட மக்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த போட்டியினுடைய டைட்டில் ஸ்பான்சராக இருப்பதாக அந்த கம்பெனியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே நாம் பார்த்தோம். அவர் அதை சொல்லியிருக்கிறார். ஹசரங்கா 26, பெரேரா 41, 101 ரன்கள் 59 பந்துகளில். தற்போது ரசில் தன்னுடைய 3வது ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார். நோ ரிவ்யூ. ரசல் அங்கே LBWக்காக கேட்கிறார். ஆனால் LBW என்பது தெரிகிறது. ஆனால் அவுட் சைட் பந்து பிட்ச் ஆகிய இடம் என்று பார்க்கும்போது அவுட் சைட் லெக் என்று சொல்கிறார்கள். ஆகவே அங்கே ஆமாம், அது சரியாக இருக்கிறது. அவுட் சைட் த லைன். நிச்சயமாக அதற்கு கொடுக்கப்பட மாட்டார்கள். ஆகவே அவர்கள் ரெவ்யூவும் எடுக்கவில்லை. வாவ், yet another misfield and leaving them to get 4 runs again. Perera, square leg shot. ஓவர் தி ஷோல்டர் வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்வையாளர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் மொபைல் போனில் உள்ள டார்ச் லைட்டை அடித்து அனைவரும் ஆரவாரமாக அந்த ஒளியை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். முக்கியமான, அதே போல மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கிறோம். அனைவரும் அவருடைய மொபைல் போனில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை வெளியிட வைத்திருக்கிறார்கள். அடுத்த பந்து அழகாக அடித்து ஆடி இருக்கிறார். நிச்சயமாக ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு. 2 ரன்கள் வந்திருக்கும். இதுவரை 9 ரன்கள் வந்திருக்கிறது இந்த ஓவரில். மொத்தமாக 104 ரன்கள் வந்திருக்கிறது. 5 விக்கெட் இழப்பு. விக்கெட்டை எடுத்தாலே மட்டும் இலங்கை அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. மக்களினுடைய ஆரவாரத்தையும் உற்சாகத்தையும் பார்க்கும் பொழுது இங்கே மைதானத்தில் எதையும் அவர்கள் விட்டுவிடாமல் அல்லது போட்டு விடாமல் இருப்பதற்காக சுற்றிலும் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எந்த ஒரு பொருள் அங்கிருந்து வந்தாலும் அதை எடுத்துவிட அப்புறப்படுத்த அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். தொடர்ந்து அத்துணை கூட்டம் இங்கே நாம் பார்க்கிறோம். மிகுந்த பாலக்கலே இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். அருமையான கூட்டம், மிகுந்த கூட்டம், உற்சாகமான கூட்டம், ஆரவாரம் மிக்க கூட்டம், எப்பொழுதுமே குரல் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம், ஒவ்வொரு பந்திற்கும் தங்களுடைய மகிழ்ச்சியையும் ஆரவாரத்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கீழே
மேலே அதற்கும் மேலே என்று 3 அடுக்கு அமர்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 ஸ்டாண்ட்ஸ்களிலும் அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். பவல் தற்பொழுது பந்து வீச வந்திருக்கிறார். ரோவன் பவல் 25 மேட்சஸ், 2 விக்கெட்டுகள், 9.25 எக்கனாமி, 1 for 20. அதான் அவருடைய அதிகபட்ச விக்கெட். ரோவன் பவல் முதல் பந்து. ஹசரங்கா 28 ரன்கள், கே பெரேரா 47 ரன்கள். ரோவன் பவல் பந்து வீச ஆரம்பித்திருக்கிறார். இன்னும் பல்வேறு பணிந்து ஹசரங்கா பல்வேறு பேட்ஸ்மேன்கள் வர இருக்கிறார்கள். இன்னும் 5 பேட்ஸ்மேன்கள். குசல், பெரேரா, தொண்ணூற்றி 2 ரன்கள், 53 பந்துகளில் தேவை. நிச்சயமாக கடினமான ஒரு இலக்கு இருந்தாலும் முயற்சி செய்வார்களா என்பது பார்க்கலாம். அருமையான பந்து வீச்சு. மீண்டும் 2 ரன்களை எடுத்துவிட்டார்கள். இந்த முறை அந்த பந்து பேட் அண்ட் பால். 51 பார்ட்னர்ஷிப், 39 பந்துகளில் மீண்டும் சரியாக லெக்கில் பந்து வீசுகிறார். யார்கர் பந்து போல 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. தொடர்ந்து பார்க்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பெரேரா 48 ரன்களை பெற்றிருக்கிறார். ஹசரங்கா 28 ரன்களை பெற்றிருக்கிறார். எட்டனகர் அரை சதம் பெறுவாரா பெரேரா பார்க்கலாம். ஒரு அரை சதத்தை பெரேரா பெறுவாரா என்பதை பார்க்கலாம். மீண்டும் அருமையான ஆடியன்ஸ் மத்தியிலே இந்த போட்டி நடைபெறுவது மிகுந்த ஒரு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம் பேக்வர்ட் பாயிண்ட் ஏரியாவில் அதிக ரன்களை எடுத்திருக்கிறார் ஹசரங்கா. அதை நாம் பார்க்கிறோம். 3, 6, 8, 9 ரன்கள் அந்தப்புறமாக சென்றிருக்கிறது. ரோவன் பவல் மிகச்சிறப்பாக பந்து வீசியிருக்கிறார். அவருடைய இந்த ஓவரில் இதுவரை லெக் பை 1, மொத்தமாக 3, 2, 5 ரன்கள் மட்டுமே வந்திருக்கிறது. கடைசி பந்து 6 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஓவரில். ரோவன் பவல் சிறப்பாக பந்து வீசியிருக்கிறார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். பல்வேறு புதிய தகவல்கள், புதிய நிகழ்வுகளோடு நாம் தொடர்ந்து இணைய இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். பிராவோ, பிராவோ அருமையான ஒரு பந்து வீச்சு, ஒரு ஃபுல் டெலிவரி. 112 ரன்கள், 5 விக்கெட்.
அடுத்த பந்து மீண்டும் இந்த முறை அருமையாக ஸ்கொயர் லெக் ஏரியாவில் ஒரு ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. ஹசரங்கா 31, கே பெரேரா 50 ரன்களை பெற்றிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. கே பெரேரா 50 ரன்களை பெற்றிருக்கிறார், ஹசரங்கா 31 ரன்கள். தொடர்ந்து பார்க்கிறோம். 315 ரன்கள், 5 விக்கெட் இழப்பில் தற்பொழுது ஆர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக 12 ஓவர் முடிவடைந்திருக்கிறது. 13வது ஓவர் போய் கொண்டிருக்கிறது. தற்பொழுது 13வது ஓவர். மீண்டும் ஒரு 4 ரன்கள் பிராவோனுடைய பந்து வீச்சு. ஹசரங்கா 32, கே பெரேரா 51. $120 for the loss of 5 wickets now. Even though they lost more wickets here, they stick to the runs and they stand for the 5th wicket partnership, 6th wicket partnership, and still they be there with good runs, and the running between the wickets is also quite clear, quite very fantastic. So between these two, they can able to get over some more runs here. They need some partnership that has been expected, and it has been firmly stick to the condition, and they are strictly adhering to the conditions required for Sri Lanka. So Hasaranga is on 33 and K Perera is on 51. It's 120 for the loss of 5 wickets after 13 overs. The next over is being bowled by Hasaranga. Will get a single run here. We'll have to wait and see. K Perera will continue his strike rate. 29 balls, he faced 51 runs he got. So strike rate 176%. Kusal Perera 5 fours so far and 2 sixes. 52 ரன்கள் பெரேரா, 34 ரன்கள் ஹசரங்கா, 122 ரன்கள், 5 விக்கெட் இழப்பிற்கு. 13.2 ஓவர்ஸ், 75 பந்துகளில் 40 பந்துகளில் 75 ரன்கள் பெற வேண்டும். இதுதான் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. பார்க்கலாம் வெற்றி என்பது எவ்வளவு எளிதாக இருக்கும் என்பதை பார்க்க வேண்டும். இங்கே இருவரும் அவுட் ஆனாலும் கூட இன்னும் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்கள் நிச்சயமாக அந்த ரன்களை பெற்றுத் தருவார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பந்து மாற்றப்படுகிறது. பந்து அதிகமான அளவு
சேதாரம் ஆகியிருக்கிறது. குசல் கே பெரேரா இப்பொழுதுதான் கல்யாணம் நடந்திருப்பதாக தெரிகிறது. அவருக்கு மேரேஜ் முடிந்திருப்பதாக தெரிகிறது கே பெரேராவிற்கு. ஆகவே புது மாப்பிள்ளையாக அவர் விளையாடி கொண்டிருக்கிறார். திசாரா, பெரேரா, உதானா, ஹசரங்க, மலிங்கா என்று இன்னும் அதிக பேட்ஸ்மேன்கள் இருக்கிறார்கள். சந்தகன் இருக்கிறார். இன்னும் அதிகமான பேட்ஸ்மேன்கள் இருக்கிறார்கள் பந்துகளை அடித்தாடுவதற்கு. 5 விக்கெட்டுகளை இழந்தாலும் ரன்களை இவர்கள் இழக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சரியாக 123 ரன்கள் 5 விக்கெட் இழப்பிற்கு என்ற நிலையில் கடைசியாக அடுத்தடுத்த 5 விக்கெட்டுகளும் ஒருவரிடத்தில் மனதில் மட்டுமே கிடைத்திருக்கிறது. ஜோசப் 5 விக்கெட்டுகளையும் அவரே பெற்றிருக்கிறார். வேறு எந்த ஃபீல்டராலையும் இங்கே விக்கெட்டுகள் பெற முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். 2-3 முறை மிஸ்ஃபீல்ட் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு 2 முறை தவற விட்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் எத்தனை நிகழ்வுகள் நடக்கிறது என்பதை. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து கொண்டிருங்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகளோடு நாம் தொடர்ந்து புதிய நிகழ்வுகளை நாம் வழங்க இருக்கிறோம். 53 ரன்கள் கே பெரேரா, 35 ரன்கள் ஹசரங்கா. இருவரும் அதிக நேரமாக களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 73 ரன்கள் வேண்டும் 37 பந்துகளில் என்று பார்க்கும்பொழுது நிச்சயமாக இது ஸ்ரீலங்காவிற்கு மிகப்பெரிய இலக்கு அல்ல. இருந்தாலும் பந்து வீச்சு கொடுத்துதான் இது எப்படி நடக்கும் என்பது தெரியும். இரண்டு ரன்கள் 126 ரன்கள் 5 விக்கெட் இழப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி உங்களுடைய மேலான ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பார்க்கிறீர்கள். தற்பொழுது மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெறுமா அல்லது இலங்கை அணி வெற்றி பெறுமா என்ற ஒரு நெருக்கத்திலே இருக்கிறோம். ஓவர் முடிவடைந்திருப்பது 14. இன்னும் 6 ஓவர் மீதம் இருக்கிறது. அங்கே மிக மிக உற்சாகமான ஒரு ஆரவாரம் மிக்க ஒரு கிரவுண்ட் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Hasaranga 37, Perera 53.
பிராவோ, அருமையான பந்து வீச்சு. நூற்று 29 ரன்கள், 5 விக்கெட் இழப்பிற்கு. 38 ரன்கள் ஹசரங்கா. பெரேரா 54. 68 ரன்கள் வேண்டும் 34 பந்துகளில். அதிகமான ரன்கள் தேவை என்று இல்லை, 2 ரன்கள் ஒரு பந்துக்கு என்ற நிலையில் தான் இருக்கிறது. நீண்ட நேரமாக ரன்கள் பெற முடியவில்லை என்ற விதத்தில் அடித்தாட முயற்சிப்பார்கள் என்று தெரிகிறது. அதன் மூலமாக விக்கெட்டுகளும் வீழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த முறை ஃபுல் லென்த் டெலிவரி, ஆனால் மீண்டும் 4 ரன்கள். ஹசரங்கா சூப்பர் ஷாட், அருமையான ஒரு 4 ரன்கள். 42 ரன்கள் ஹசரங்காவிற்கு. அருமையான ஒரு கவர் ட்ராக். Six runs. A fantastic 6 this time Perera. அருமையான ஒரு 6 ரன்கள் ஸ்கொயர் லெக் ஏரியாவிலே அடித்து அடிந்தார் ஹசரங்கா பெரேரா. ஆகவே 60 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். ஆகவே இன்னும் 56 ரன்கள் என்ற நிலைதான் இருக்கிறது. 56 ரன்கள் பெற்றால் வெற்றி பெறலாம் என்ற நிலையிலே தொடர்ந்து பார்க்கலாம். இலங்கை அணி சற்று 141 சரியாக சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் 56 ரன்கள் வேண்டும் 30 பந்துகளில்.
ஹசரங்கா 44, கே பெரேரா 60. கடைசி 5 ஓவர் 55 ரன்கள் வேண்டும். 29 பந்துகளில் எத்தனை ரன்கள் வரும் என்பதை பார்க்கலாம். கூட்டம் ஆர்ப்பரித்து நிற்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த பந்து, ஒவ்வொரு பந்தும் இங்கே மிக முக்கியமாக இருக்கிறது. ஒரு ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. ரவன் பவல் பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். இவரும் கூட அருமையான பந்தை வீசிக்கொண்டிருக்கிறார். கடந்த முறையும் கூட அத்தனை ரன்கள் கொடுக்கவில்லை. முழுவதுமாக ஃபுல் டெலிவரியாகவும் யார்கர் பந்துகளாகவுமே இவர் வீசிக்கொண்டிருக்கிறார் இதுவரை. எல்பிடபிள்யூ கேட்டிருக்கிறார்கள், கொடுக்கப்படவில்லை. ரெவ்யூ கேட்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அவுட் என்பது உறுதியாகிறது. அவுட். ஃபர்ஸ்ட் விக்கெட் ஃபார் ரோமன் பவர். அருமையான ஒரு விக்கெட். ஹசரங்கா இஸ் அவுட். ஹசரங்கா அவுட் ஆகியிருக்கிறார். 6வது விக்கெட் போயிருக்கிறது. வனிந்து ஹசரங்கா 44 ரன்களுக்கு அவுட் ஆகியிருக்கிறார். ஆகவே இன்னும் இருக்கக்கூடிய நிகழ்வு, கே பெரேரா புதிய பேட்ஸ்மேன்களோடு இணைந்து எத்தனை ரன்கள், 56 ரன்களோ ஏதோ எடுக்க வேண்டும். 56 ரன்கள். ஆகவே அதை எதிர்பார்க்கலாம் என்பதை பார்க்கலாம். இன்றைய போட்டி சாதகமாக, இலங்கைக்கு சாதகமாக சென்றாலும் கடைசி நேரம் வரை இழுபறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. தொடர்ந்து பார்க்கலாம், இணைந்திருங்கள். கடைசி ஓவர் பரபரப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். புதிய நிகழ்வுகளை நாம் தொடர்ந்து உடனுக்குடன் வழங்க இருக்கிறோம். தற்போது ஹசரங்கா, வனிந்து ஹசரங்கா அவுட் ஆகி பவுலில் திரும்பியிருக்கிறார். அடுத்த பேட்ஸ்மேன், நியூ பேட்ஸ்மேன் டு த கிரீஸ், திசாரா பெரேரா. கே பெரேரா அண்ட் திசாரா பெரேரா இருவருமாக நாம் பார்க்கிறோம். திசாரா பெரேரா 80 மேட்சஸ், 71 இன்னிங்ஸ், 1169, 13-30, 61 அவருடைய அதிகபட்சம். 3 முறை 50 ரன்கள் பெற்றிருக்கிறார். பெரேரா 62 ரன்கள், திசாரா பெரேரா 1 ரன்கள். 62 ரன்கள் கே பெரேரா, 10 ரன்கள் மேத்யூஸ், 44 ரன்கள் ஹசரங்கா. ஆகவே வேறு அனைவரும் அவிஷ்கா 7 ரன்களுக்கு அவுட்டு, 2 டக் பால்,
டக் அவுட் அதையும் சேர்த்து நாம் பார்க்கிறோம். நூற்று 46 ரன்கள் 6 விக்கெட் இழப்பிற்கு. ரோவன் பவல் மிகச்சிறப்பாக பந்து வீசியிருந்தார். 5 ரன்கள் 1 விக்கெட். 51 ரன்கள் இன்னும் வேண்டும். கடுமையான ஒரு பந்து வீச்சை எதிர்கொள்ள வேண்டும். இன்னும் காட்ரேல் 2 ஓவர், தாமஸ் 1 ஓவர், ரசல் 1 ஓவர், பொலார்ட் 2 ஓவர், டிஜே பிராவோ 1 ஓவர் அண்ட் பவல் 1 ஓவர் என்று இத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் யார் எந்த நேரத்தில் பந்து வீசுவார்கள் தெரியவில்லை. விஸ்வநாத் தாமஸ் மீண்டும் முயற்சி செய்யலாம் என்று தெரிகிறது. கடைசி ஓவரை அவர் கொடுக்கப்படலாம். நான்கு ஓவர் மட்டுமே மீதம் இருக்கிறது. விஸ்வநாத் தாமஸ் கொடுக்கப்படலாம். தற்போது விஸ்வநாத் தாமஸ் தான் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார், நாம் பார்க்கிறோம். ரசல் மீண்டும் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். நான்கு ரன்கள் 150 ரன்கள். கே பெரேரா அருமையாக அந்த பந்தை அடித்தாடி இருக்கிறார். அருமையான ஒரு விட்டு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட பிறகு நிச்சயமாக அடித்தாடுவார்கள் என்பது உண்மை. ஆகவே ஒரு ஸ்லாட்டில் போடப்பட்ட பந்து அருமையாக அடித்தாடி இருக்கிறார். 4 ரன்கள். பவுல் ஃபேண்டாஸ்டிக். ரசல் ஒரு விக்கெட்டை வீழ்த்திருக்கிறார். மிகச்சிறப்பு. பெரேரா இஸ் அவுட். ஆண்ட்ரூ ரசல் ஒரு விக்கெட்டை வீழ்த்திருக்கிறார். கே பெரேரா இஸ் அவுட். 66 ரன்கள் 38 பந்துகளில். ஆகவே இன்னொரு பேட்ஸ்மேன் 7 விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சரியாக 3 விக்கெட் இருக்கிறது. ஆனால் இனி வெற்றி பெறுவது என்பது சற்று கடினம் என்றாலும் கூட பார்வையாளர்கள் இன்னும் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு புதிய தகவல்கள், புதிய நிகழ்வுகளோடு நாம் தொடர்ந்து காத்திருக்கிறோம். இன்றைய போட்டியில் இங்கே கூட நாம் பார்க்கிறோம், ஒரு புறமாக பார்வையாளர்கள் சற்று குறைந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அது மிக குறைந்த அளவுதான் என்பதை நாம் பார்க்கிறோம். இசுரு உதானா தற்போது களத்தில் இருக்கிறார். திசாராவோடு இசுரு உதானா அடித்தாடி இருக்கிறார். 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. 152 ரன்கள் 7 விக்கெட் இழப்பிற்கு. திசாரா அண்ட் உதானா நியூ பேட்ஸ்மேன் இன்டு த கிரீஸ் நவ். போத் ஆர் நியூ பேட்ஸ்மென்ஸ். ஸோ இங்கே ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஆனால் அதே சமயத்தில் இவர்கள் அடித்தாட முயற்சிப்பார்கள். விக்கெட் வீழ்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கலாம். ஆனால் இவர்களும் கடைசி நேரத்தில் அடித்தாட முயற்சிகள் மேற்கொள்வார்கள் என்பது தெரிகிறது. அடுத்த பந்து அழகாக அடித்தாடி இருக்கிறார். 1 ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு.
17 ஓவர் முடிவடைந்திருக்கிறது. இன்னும் 3 ஓவர் இருக்கிறது. 18 பந்துகளில் 50 ரன்கள் பெற வேண்டும். 18 பந்துகளில் 44 ரன்கள் பெற வேண்டும். வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பார்ப்போம். இன்றைய போட்டி மிக கடினமானதாக இருக்கிறது. 196 ரன்கள் 4 விக்கெட் என்னும் போதே நிச்சயமாக இலங்கை அணி நிதானமாக விளையாட வேண்டும் என்பதை பார்த்தோம். ஆனால் வந்த முதல் ஓவரிலேயே 3 விக்கெட்டுகளை இழந்தது. கடுமையான ஒரு சூழல். அதன் அடுத்து 5 விக்கெட், அதற்கடுத்து 6, அதற்கடுத்து தற்பொழுது 7 விக்கெட். தற்பொழுது ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப் பெரேராவுக்கும் ஹசரங்காவுக்கும் இடையிலே நடந்தது. அது மிகச்சிறப்பாக இருந்தது. அதனை அடுத்து மேத்யூஸ் பெரிய அளவில் விளையாடவில்லை, அவிஷ்கா பெரிய அளவில் விளையாடவில்லை. அதன் அடுத்து தற்போது விளையாடி கொண்டிருக்கக்கூடிய 2 பேட்ஸ்மேன்கள் ஹசரங்காவுக்கும் பெரேராவுக்கும் மாற்றாக வந்தவர்கள். அவர்கள் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தற்போதுதான் அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. ஆகவே 44 ரன்கள் 18 பந்துகளில். ரோமன் பால் மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்கிறார். ஆக இவரும் கூட நிதானமாக பந்துகளை அடித்தாட முடியாமல் ஒரு அழுத்தத்தை கொடுப்பார் என்பதை நாம் பார்க்கிறோம். திசாரா பெரேரா முதல் பந்து 1 ரன் மட்டுமே பெற முடிந்தது. இன்னும் பார்வையாளர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். பல்வேறு நிலைகளில் வெற்றி பெறுவோம் என்று எதிர்பார்க்கிறார்கள். 43 பந்துகள், 43 ரன்கள், 17 பந்துகள் வேண்டும். ஆனால் ரோவன் பவல் அத்தனை ரன்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை. 1-2 பந்துகள் மட்டுமே அடித்தாட முடியும். ரோவன் பவல் மிகச்சிறப்பாக பந்து வீசியிருக்கிறார். ஒரே ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். பார்க்கலாம் அவருடைய நிகழ்வு என்னவாக இருக்கிறது. இன்னும் திசாரா, உதானா இருவரும் அடித்தாட முயற்சிகள் மேற்கொள்வார்கள். ரோவன் பவல் 1 for 18. இதுவரை 3 ஓவர் முடித்து 4வது ஓவர் கடைசி ஓவர் வீசிக்கொண்டிருக்கிறார். மிக முக்கியமான ஒரு பந்து வீச்சு அவர். பதினெட்டு ரன்கள், 1 விக்கெட் மட்டுமே எடுத்திருக்கிறார். அருமையான பந்து, ஃபுல் டாஸ், நிச்சயமாக 6 ரன்கள். வாவ், சூப்பர் ஷாட், சூப்பர் ஷாட். 6 ரன்கள். திசாரா பெரேரா மிகச்சிறப்பான பேட்ஸ்மேன், அடித்தாடி இருக்கிறார். 6 ரன்கள். ஃபுல் டாஸ் அருமையாக அடித்தாடி இருக்கிறார். அருமையான ஒரு ஷாட், 6 ரன்ஸ். இந்த மிட் விக்கெட். திசாரா பெரேரா 15 பந்துகளில் 36 ரன்கள் தேவை. Out. This time Perera is out. Thisara Perera. Yet another wicket. 8 wickets gone. Thisara Perera is out, 11 runs. So 161 for the loss of 8 wickets. We'll have to wait and see. New man into the crease, Malinga, captain of Sri Lanka. Lasith Malinga தொடர்ந்து தற்போது களத்தில் இறங்கியிருக்கிறார். 36 ரன்கள், 14 பந்திலே தேவை. மலிங்கா தற்போது அங்கே இருக்கிறார்.
13 பந்துகளிலே 35 ரன்கள் பெற வேண்டும். லசித் மலிங்கா 83 போட்டிகள் 33 128 runs so far. 27 is his best. We'll have to wait and see whether he continues to hit over. பார்க்கலாம். ரவன் பவுல் அடுத்த பந்து அடித்திருக்கிறார். மீண்டும் அடித்திருக்கிறார். அந்த பந்து மேலடி செல்கிறது. 6. இருபத்தி 9 ரன்கள் 12 பந்துகளில் பெற வேண்டும். வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பார்க்கலாம். லசித் மலிங்கா வந்த வேகத்திலே ஒரு 6 ரன்களை அடித்திருக்கிறார். நூற்று 68 ரன்கள் 8 விக்கெட். 29 ரன்கள் வேண்டும் 12 பந்துகளிலே. அங்கே உற்சாகம் கரை புரண்டு ஓடுகிறது. லசித் மலிங்காவின் 6 ரன்களை பார்த்தவுடன் முதல் பந்திலேயே 6 ரன்களை அடித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா needs 29 more runs to win from 12 balls. Udana மீண்டும் ஒரு விக்கெட். 9வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. Pollard got the wicket now. Isuru Udana gone for 3 runs. Yet another wicket gone. Wow, super. பார்வையாளர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 6 ரன்கள் என்று நினைத்த நிலை, 4 ரன்கள் என்று நினைத்த நிலையில் பொலார்ட் ஓடி வந்து அந்த அருமையான கேட்சை பிடித்திருக்கிறார். ஆகவே yet another wicket now. 168 for the loss of 9 wickets. மிக மோசமான ஒரு சூழல். கடைசி விக்கெட் மட்டுமே இருக்கிறது. இன்னும் சரியாக 11 பந்துகளில் 25 ரன்கள் பெற வேண்டும். கடைசி விக்கெட் இருக்கிறது. கடைசி விக்கெட் தான் தற்போது ஓடி வரும் என்று நினைக்கிறோம். ஆனால் மலிங்கா ஓடி வந்து விட்டார். எதிர்ப்புறம் மீண்டும் ஒரு பந்து மிஸ் செய்திருக்கிறார். டிராமாவினுடைய அடுத்த பந்து. இன்னும் 10 பந்துகள் இருக்கிறது. ரன்கள் 10 பந்துகள் 29 ரன்கள் தேவை. அடுத்த பந்து 2 டாட் பால். இன்னும் 9 பந்துகள் மட்டுமே இருக்கிறது. 29 ரன்கள். உதானா ரோமன் பவலை அப்படியே தூக்கி கொண்டு செல்கிறார் கிரண் புலார். மிகச்சிறப்பான ஒரு பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர் என்று சொல்ல வேண்டும். சந்தகன் மலிங்கா அடுத்ததாக. சந்தகன் 1 ரன் மட்டுமே பெற்றிருக்கிறார்.
அடுத்த பந்து பிராவோ 170 ரன்கள் தற்போது வரை. 170 ரன்கள், இன்னும் 26 ரன்கள், 27 ரன்கள் பெற வேண்டும். கடைசி பந்து 19வது ஓவரின் கடைசி பந்து. ஒரு ரன் மட்டுமே பெறுவதற்கான வாய்ப்பு. 26 ரன்கள் இன்னும் பெற்றே ஆக வேண்டும் என்ற நிலை பார்க்கலாம். மலிங்கா 8 ரன்கள், சந்தகன் 1 ரன். 20வது ஓவர் கடைசி ஓவர் இருக்கிறது. இன்னும் 26 ரன்கள் பெற வேண்டும் என்ற நிலை. ஒரு ஓவர் 26 ரன்கள். 3 பந்துகளை அழுத்தம் கொடுத்தாலே சென்றுவிடும். நிச்சயமாக இலங்கை அணி வெற்றி பெறுவது கடினம் என்பது பார்வையாளர்கள் சற்று நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் பார்க்கிறோம். ஒரு ஓவரில் 26 ரன்கள் என்று கடினமாகவே அதை அறிந்த பார்வையாளர்கள் சற்று நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கடைசி ஓவர் ஷெல்டன் கோட்ரல் பந்து வீசியிருக்கிறார். ஷெல்டன் கோட்ரல் தன்னுடைய கடைசி ஓவர் பால் wicket got. That's the end of Sri Lankan innings. Shelton Cottrell got wicket now. அருமையான பந்து வீச்சு. பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், அனைவரும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களால் நம்ப முடியவில்லை. ஷெல்டன் காட்ரல் அருமையான ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். இலங்கை அணி தோல்வியை தழுவியிருக்கிறது. மேற்கிந்திய தீவுகள் அணி முதல் முறையாக 25 ரன்களோடு இங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. அதிகபட்சமாக ரன்களை நிர்ணயித்தது 197 ரன்கள் என்பது முதல் முறையாக இலங்கைக்கு எதிராக அதிகபட்சமாக அடிக்கக்கூடிய ரன்களாக இருக்கிறது. அந்த ரன்களை அவர்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு 25 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு முதல் வெற்றி இலங்கையில். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பார்வையாளர்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிகச்சிறப்பான வெற்றிகரமான அருமையான ஒரு நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இன்றைய போட்டி பார்வையாளர்களுடைய மிகுந்த மகிழ்ச்சிக்கிடையே, மிகுந்த உற்சாகத்துக்கிடையே இந்த போட்டி நடந்து கொண்டிருந்தது. இது ஒரு உலகக்கோப்பை போன்ற ஒரு நினைவுபடுத்துகிறது. காரணம், அத்தனை பெரிய மக்கள் கூட்டம், உற்சாக அலைகள், அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெருங்குரல் சிறுகுரல் என்று தற்போதுதான் மக்கள் கலைந்து செல்லக்கூட மனமில்லாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதையும் நாம் பார்க்கிறோம். சற்று நிதானமாகத்தான் அந்த இடத்தை விட்டு நகர முயற்சிக்கிறார்கள். இதை அவர்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை. என்று நிச்சயமாக இலங்கை அணி வெற்றி பெறும் என்ற எண்ணத்தோடு தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் கடைசி வரை போராடிய மேற்கிந்திய தீவுகள் அணி மிகச்சிறப்பாக அந்த வெற்றியை கைப்பற்றியிருப்பதன் காரணமாக இலங்கை பார்வையாளர்கள் மற்றும் இலங்கையினுடைய ஃபேன்ஸ் தற்பொழுது அடித்து ஆடக்கூடிய எண்ணம், அதாவது மலிங்கா அவருடைய பந்து, மலிங்கா அந்த பந்தை எதிர்கொண்ட விதம் வேறு விதமாகவும் அதற்கு சரியான ஒரு நிகழ்வு அங்கு நடக்கவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். இலங்கை அணி தோல்வியை தழுவியிருக்கிறது. முதல் முறையாக மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. ரசல் ரோவன் பவல் மிகச்சிறப்பாக பந்து வீசினார். அதுபோல ஷானே தாமஸ் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திருப்பதும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அருமையான ஒரு ஷேக் ஹேண்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது அங்கே நாம் பார்க்கிறோம். மிகச்சிறப்பான நிகழ்வுகளை பார்க்கும்பொழுது மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி என்பது கடினமான உழைப்பின் காரணமாக வந்திருக்கிறது. அது மாற்று இல்லை. 25 ரன்கள் வித்தியாசத்திலே மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றிருக்கிறது என்பது மற்றும் ஒரு சிறப்பான ஒரு செய்தி. இருந்தாலும் இங்கே வெற்றி என்பது நிச்சயமாக அதாவது இலங்கை அணி வெற்றி பெறும் என்று அவளோடு எதிர்பார்த்த நிலையிலே மேற்கிந்திய தீவுகள் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. மேற்கிந்திய தீவுகள் நிச்சயமாக அத்தனை கடின தன்மையோடு போராடி இருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். அவிஷ்கா பெர்னாண்டோ 7 ரன், குசல் பெரேரா 66 ரன்கள், ஷேஹன் 0 ரன்கள், மெண்டிஸ் 0 ரன்கள், மேத்யூஸ் 10 ரன்கள், ஷனகா 2 ரன்கள், ஹசரங்கா 44, திசாரா 11,
உதனா 3, மலிங்கா 8 அண்ட் சந்தகன் 1. 171 ரன்கள் 19.1 ஓவரில். பொலாட் விக்கெட் எதுவும் இல்லை, 25 ரன்கள். டிராவோ 1 விக்கெட் 30 ரன்கள். பவல் 2 விக்கெட் 31 ரன்கள். ரசல் 1 விக்கெட் 33 ரன்கள். அண்ட் ஹெஷன் தாமஸ் 28 ரன்கள் 5 விக்கெட் வீழ்த்திருக்கிறார். இன்னும் கூட ஒரு ஓவர் அவருக்கு இருந்தது. ஆனால் கடைசியாக ஷெல்டன் கோட்டரில் கொடுக்கப்பட்ட நிகழ்வு ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருக்கிறார். அருமையான பந்து வீச்சு என்று தான் சொல்ல வேண்டும். வெஸ்ட் இண்டீஸ் won by 25 runs. பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் அனைவரும் எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிங்கள். தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை ஆதரியுங்கள். உங்களுடைய அனைத்து நிகழ்வுகளும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள். பல்வேறு புதிய போட்டிகள், புதிய நிகழ்வுகளோடு தொடர்ந்து வர இருக்கிறது. இதுவரை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் எஸ்டிவி தமிழ் சேனல் சார்பாக, தமிழ் குழு சார்பாக அனைவருக்கும் அன்பு, நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.